திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல கைலை மலையானின் திருவருளால் அமைய பெற்று, கைலை மலையானே தலைவனாக இருந்து நடத்துகின்ற இந்த கைலை அறக்கட்டளையிலே சைவ சித்தாந்த சுடர் என்கின்ற இந்த பாடத்திட்டத்தை வாரத்திற்கு ஒரு நாள் புதன்கிழமை இந்திய நேரம் மாலை 6 முதல் 7:30 வரை சிந்திக்கின்றோம். 15 அலகுகள் கொண்ட இந்த பாடத்தை வாரத்திற்கு ஒரு அலகு என்ற அளவிலே ஒவ்வொரு வாரமும் ஒரு அலகு நாம் படித்து கொண்டு வருகின்றோம். அலகு என்பது ஒரு சாப்டர் அல்லது ஒரு யூனிட் என்று வைத்துக் கொள்ளலாம். 15 வாரங்கள் நடக்க வேண்டிய வகுப்பு. ஏற்கனவே 4 வகுப்புகள் முடிந்துவிட்டது. 2 வகுப்புகள் லைவாகவும் 3-4 யூடியூபில் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட வீடியோவாகவும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இன்று நாம் 5வது வகுப்பிற்கு செல்ல வேண்டும். 5வது வகுப்பிற்கு செல்லுவதற்கு முன்னர் 3-4 ஒரு திருப்புதல் செய்துவிட்டு பிறகு செல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன். அலகு 3 மிக மிக முக்கியமான மேன்மைகள் சைவநீதி என்று ஏன் சொல்லுகின்றோம் என்றால், இந்த முப்பொருள் உண்மை என்கின்ற ஒரு கொள்கையை நம்முடைய சமயம் கொண்டிருப்பதால் தான் இதை மேன்மைகள் சைவநீதி என்று சொல்லுகின்றோம். முப்பொருள்னா 3 பொருள் என்ற அர்த்தம். 3 பொருள் என்பதை பதி, பசு, பாசம் என்று சொல்லுகின்றோம். பதி என்றால் இறைவன், பசு என்றால் பசுக்கள் என்று கூட சொல்லலாம். பசு என்றால் உயிர், ஆனால் உயிர்கள் எண்ணற்றவை. ஆக பசுக்கள் அப்படின்னு சொன்னாலும் தவறு இல்லை. பதிக்கு மட்டும்தான் சிங்குலர் சொல்லணும், ஏன்னா இறைவன் ஒருவன். பதிகள் அப்படின்னு சொல்லக்கூடாது. பதி ஒன்று, பசுக்கள் எண்ணற்றவை. பாசம் என்பது மலம். அந்த மலத்திலே 3 வகை இருக்கின்றது, ஆணவம், கண்மம், மாயை என்று. இந்த ஆணவம் தான் அடிப்படையிலே நம் உயிர் மேல் படிந்திருக்கிறது. இந்த ஆணவத்தை நீக்கி நமக்கு அறிவு விளக்கம் தருவதற்குத்தான் இந்த தனு, கரண, புவன, போகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த உடலும், கண், காது, மூக்கு, நாக்கு என்ற கருவிகளும், இந்த உலகமும், நிலா, சூரியன், கடல், பஞ்சபூதங்கள் அனைத்தும் படைக்கப்பட்டது உங்களுடைய உயிருக்கும் என்னுடைய உயிருக்காகவும் தான். அதுக்காக நம்ம பிறக்கலை. நம்ம உயிர் சுத்தப்பட வேண்டும் என்பதற்காக இந்த உலகமே படைக்கப்பட்டிருக்கிறது சிவபெருமானால். அப்படிப்பட்ட இந்த 3 பொருள்களை நாம் அனாதி என்று சொல்லுவோம். இவைகள் தொடக்கமற்றவை. எப்போ தொடங்குச்சு? இப்போ கைலேயா இருக்காருன்னா இவர் எப்போ பிறந்திருப்பாரு அப்படின்னு ஒரு தோராயமாக கெஸ் பண்ணிடலாம். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருப்பாரா, 50 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருப்பாரா, ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருப்பாரா அப்படின்னு ஓரளவு கணிச்சிடலாம். அதுக்கு மேலே இருக்க வாய்ப்பு கிடையாது. சப்போஸ் 1000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருப்பாரா? நோ 1000 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இவர் இருந்திருக்க முடியாது. அப்போ அதுக்கு முன்னால் உலகம் இருந்துச்சா? இருந்தது. ராஜராஜ சோழன் இருந்தார். சரி, அதுக்கு முன்னால் 1000 வருஷம், அதாவது இப்போதுலேருந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததா? இருந்தது. இயேசு கிறிஸ்து அப்போ அவதாரம் செய்தார். அதுக்கு முன்னால் திருவள்ளுவர் இருந்தார். அதுக்கு முன்னால் திருமூலர் இருந்தார். அதுக்கு முன்னால் தொல்காப்பியர் இருந்தார். அதுக்கு முன்னால் நம்மளுடைய சிந்து சமவெளி நாகரிகம் இருந்தது. அதுக்கு முன்னால் 1000 ஆண்டுகள் இல்லை, 1,00,000 ஆண்டுகள், 1 கோடி ஆண்டுகள், 5 கோடி ஆண்டுகள், 10 கோடி ஆண்டுகள், கோடி கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன இருந்தது என்று தேடிக்கொண்டே போனால் அங்கே 3 பொருள்கள் இருந்தது. பதி என்ற ஒன்று இருந்தது, பசு கூட்டங்கள் இருந்தது, பாசம் இருந்தது. இது தவிர வேற எதுவும் இல்லை. இது அன்றே இருந்ததுனால அன்றும் இருந்தது, இன்றும் இருக்கிறது, ஆகையால் என்றும் இருக்கும் அப்படின்னு நம்மளே ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். இப்போ ஒரு 2 புள்ளியை வச்சு ஒரு கோடு போடு அப்படின்னு சொன்னால் ஸ்கேலை வச்சு அந்த 2 புள்ளியை அலைன் பண்ணிக்கிட்டு, எங்கே இருக்குது 2 புள்ளி, இங்கே ஒரு புள்ளி இருக்குது, இங்கே ஒரு புள்ளி இருக்குது, அது 2ஐயும் ஸ்கேலை வச்சுட்டு நீளமாக இழுத்து போட்டுடலாம். இந்த பக்கம் நமக்கு புள்ளி தேவையில்லை, அதுலேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுடலாம். அதுபோல் ஒரு புள்ளி என்ன சொல்லுது? இது இருந்தது என்று சொல்லுது. இன்னொரு புள்ளி என்ன சொல்லுது? இது இருக்குதுன்னு சொல்லுது. அப்போ இது இருக்கும் அப்படின்னு நம்ம கோட்டை நீட்டி போட்டுக்கொள்ளலாம். இதைத்தான் அனாதி என்று சொல்லுகின்றோம். இந்த பொருள் அழிவற்ற பொருள் என்பதால் இந்த 3க்கும் உண்மை பொருள்கள் என்று சொல்லுகின்றோம். மற்றது எல்லாமே பொய்ப்பொருள். கைலே ஐயாவுடைய உடம்பு பொய்ப்பொருள், இந்த பூமி பொய்ப்பொருள், இந்தியா பொய்ப்பொருள், சாப்பாடு பொய்ப்பொருள், தங்கம் பொய்ப்பொருள், வெள்ளி பொய்ப்பொருள், கணவன் பொய்ப்பொருள், மனைவி பொய்ப்பொருள், பிள்ளைகள் பொய்ப்பொருள், பேரன் பேத்திகள் பொய்யிலும் பொய்யான பொருள்கள். இப்போ உண்மையான பொருள் எது என்றால் பதி என்ற ஒன்று உண்மை, உயிர்கள் என்பது உண்மை,
இந்த உலகம் என்று சொல்லக்கூடிய பாச கூட்டங்கள் அவை உண்மை. இதுதான் இந்த பாடத்துடைய சிறப்பு. ஸோ 3 பொருளும் ஒன்றாவே இருந்ததுன்னு சொல்கிறதுனால 3மே ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த 3 இருந்தாலும் சிவபெருமான் முற்று அறிவு உடையவன், நிறைய அறிவு நிறைய ஆற்றல் கொண்டவராகவும், உயிர்கள் அதுலேருந்து கொஞ்சம் ஒரு படி கீழையும் சொல்லி கொடுத்தாதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் அந்த மலம் என்று சொல்லக்கூடிய பாசம் அது அறிவற்ற பொருளாகவும் இருக்கிறது. ஆக அறிவில் கம்பேர் பண்ணால் இறைவன் 100க்கு 100% அறிவு. எவ்வளோ அறிவு இந்த உலகத்தில் இருக்கோ அவ்வளோ அறிவும் அவன்தான். அவன்கிட்ட இருந்து தான் உலகத்துக்கே அறிவு வருது. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்டனி, சுவாலஜி, மைக்ரோபயாலஜி எல்லாமே அவன்கிட்ட இருந்து தான் வருது. அவனை மீறி இந்த பிரபஞ்சத்தில் அறிவு என்பது கிடையாது. சூரியன் எவ்வளோ வேகத்தில் சுற்றணும், நிலா எவ்வளோ வேகத்தில் சுற்றணும், அதுக்கேற்ற மாதிரி பூமி எவ்வளோ வேகத்தில் சுற்றணும். பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு 24 மணி நேரம் ஆகும். பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி கொண்டு வருவதற்கு 365 நாள் வரும். அதெல்லாம் யாருடைய கணக்கு? சிவபெருமானுடைய கணக்கு. 12 மணி நேரம் இரவு இருக்கும், 12 மணி நேரம் பகல் இருக்கும். அதில் சம்மர் என்று வெயில் காலம் இருக்கும், குளிர்காலம் இருக்கும். யாருக்காக? உங்களுக்கும் எனக்காக இறைவன் படைத்த படைப்புகள் இவையெல்லாம். ஆக சிவம் என்கின்ற இறைவன், உயிர்கள், மலங்கள் ஆகிய 3ம் தொடக்கமற்று ஒரே நேரத்திலேயே அனாதியிலேயே இருந்தது. இந்த வார்த்தையை அனாதி என்று சொல்லுகின்றோம். அனாதி என்றால் அது பிரித்தால் அன் கூட்டல் ஆதி, ஆதியற்ற பொருள், அதாவது தொடக்கமற்ற ஒரு பொருள் என்று பெயர். திருப்பள்ளி எழுச்சி என்று நினைக்கிறேன். ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதியை யாம் பாட, திருவெம்பாறு. ஆதியும் அந்தமும் இல்லாரும் பெரும் சோதியை யாம் பாட, கேட்டேயும் வாழ்தடங்கன் மாதே வளருதியோ வன்செவியோனின் செவிதான், மாதேவன் வார்களல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய். அக்கா நான் பாடுறேன்க்கா, அக்கா இந்த பாட்டு நான் பாடுறேன்க்கா, பாதி நான் பாடுறேன்க்கான்னு பாதியாக வாங்கி பாடுறோமே தவிர, ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதி அப்படின்னா என்ன பொருள் என்பதை இங்கே தான் தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு தான் இந்த பாடத்தில் உலக மக்கள் அனைவரும் படிக்கணும், மற்ற சமயத்துக்காரவங்களும் இதை படிக்கணும். அப்போ இந்துக்கள் கட்டாயமாக படிக்கணும். ஆக இதை அனாதி என்று சொல்லுகின்றோம். ஆதியும் இல்லை, முடிவும் இல்லை. சிவபெருமானுக்கும் அழிவு இல்லை, என்னுடைய உயிருக்கும் அழிவு இல்லை. என்னுடைய உடல் அழிந்து போயிடும். இப்போவே பேசிக்கிட்டு இருக்கும்போதே அழிந்து போகலாம், ஏன்னா கேரண்டி கிடையாது. ஒரு மிக்சி வாங்கினா கூட 1 இயர் கேரண்டி இருக்கு. நமக்கு கேரண்டி கிடையாது, இன்று வருமோ நாளை வருமோ. ஆனால் உயிர் அழியாது. உயிர் இடம் விட்டு இடம் மாறும், கூடு விட்டு கூடு பாயுமே தவிர உயிர் அழிந்து போவது என்பது கிடையாது. ஒரே நேரத்தில் இருந்த பொருள்கள் என்றாலும் அவற்றின் அறிவில் வேறுபாடு இருந்தது. 3மே அனாதி, 3மே உண்மையான பொருள், 3மே இன்றும் உள்ள பொருள்னு 3ஐயும் சேர்த்து சொல்கிறோம். ஆனால் அதில் இறைவன் அறிவு பொருள், உயிர்கள் ஒரு செமி அரை அறிவு. அறிவித்தால் அறியும், மறந்து போனால் திரும்ப சொன்னால் ஞாபகம் வரும். ஓ அதுவா, ஓகே ஓகே அப்படின்னு ஞாபகம் வரும். இறைவனுக்கு அப்படி கிடையாது. இறைவன்கிட்ட சிவபெருமானே, அது போன மாதம் ஜனவரி தெரியுமா? ஓ அப்படியா, போன மாதம் ஜனவரியா? அப்படிலாம் அவர் கேட்க மாட்டார். அவர் இன்னும் 1,00,000 வருஷத்துக்கு அப்புறம் எந்த மாதம்ன்றது அவருக்கு தெரியும். முற்றுணர்வு உடையவர். ஸோ அவனுடைய அறிவு வேற, நம்முடைய அறிவு தாழ்மையான அறிவு. இந்த உலக பொருள்களாகிய நம்ம கண்ணால் எதெல்லாம் பொருள்கள் பார்க்குறோமோ, எதை பார்த்தாலும், கணவனை பார்த்தாலும் மனைவியை பார்த்தாலும் இது மாயை, இது அழியக்கூடிய பொருள். ஒன்று எனக்கு முன்னால் அழிஞ்சிடும், இல்லைனா எனக்கு பின்னால் அழியுமே தவிர இது அழியாத பொருள் இல்லை அப்படின்னு நம்ம அடித்து சத்தியம் பண்ணி சொல்லலாம். ஏன்? எங்கள் அப்பா கிடையாது, எங்கள் தாத்தா கிடையாது, எங்கள் முப்பாட்டன் கிடையாது, அவங்க பாட்டன் எவனே கிடையாது, ராஜராஜ சோழனுக்கு அப்பா யாருன்னு தெரியாது. அப்படி எல்லாரும் போயிட்டாங்கன்றதுலேருந்து என்ன தெரியுது? நம்மளும் போயிடுவோன்னு தெரியுது. ஆனால் என்ன ஒரு ஜோக் என்றால், எல்லாரும் போனது நமக்கு தெரியும், ஆனால் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம போக மாட்டோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இதுதான் அந்த மாயையுடைய இயல்பு. அறிவித்தால் அறியக்கூடிய உயிர்களின் அறிவை ஆணவ மலம் மறைத்து இருந்ததால் உயிர்கள் அறிவு மங்கிய அறியாமை நிலையில் இருந்தது. உயிருக்கு சொல்லி கொடுத்தா தெரியும். அதாவது ஒரு நல்ல பையன் ஸ்கூலில் படிக்கிறதுல இவன் நல்ல பையன் சொல்கிறோம். நல்ல பையனா என்ன? டீச்சர் சொல்கிறத கேட்டுக்கிட்டு ஒழுங்காக படித்து முன்னுக்கு வருவான்றது அர்த்தம். இது தரதலை, இது உருப்படாது அப்படின்னு சில பேரை சொல்லுவோம். அது இந்த மலங்கள். அதுக்கு சொன்னாலும் புரியாது, அது எப்படி இருக்குதோ அப்படியே இருந்துட்டு போக வேண்டியதான். இன்னொன்று பெஸ்ட்டு, எல்லாமே தெரியும் அந்த பையனுக்கு. டீச்சரே கொஞ்சம் லேட்டாக வந்தால் கூட, தம்பி நீ கிளாஸை பார்த்துக்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பிரில்லியன்ட். இப்படி அறிவில் ஒன்னொன்றுக்கும் வேறுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சிவபெருமான் என்ன பண்ணுறாரு? இந்த மலத்தில், ஆணவ மலத்தில்
பிடிக்கப்பட்டு இருக்கின்ற இந்த உயிருக்கு ஆணவ மலத்தை நீக்கி ரிலீஸ் பண்ணி, இப்போ கையில் விலங்கு போட்டிருக்குது, அவரை காப்பாற்றணும்னா என்ன பண்ணுவாங்க? சினிமாலெல்லாம் பார்க்குறோம்ல, கையை கட்டி போட்டிருப்பாங்க கடைசியில் கிளைமேக்ஸில். அப்படியே ஹீரோ வருவார், வேகமாக வந்து டிஷ்யூன் 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 சண்டையை போடுவார். சண்டையை போட்டு என்ன பண்ணுவார்? ஹீரோயினோட கட்டி இருக்கிற கயிறெல்லாம் முதல்ல கழட்டி விடுவார். அதுபோல இறைவன் என்ன பண்றாரு? நம்ம கையில கட்டப்பட்டு இருக்கின்ற, நம்ம உயிர்ல கட்டப்பட்டு இருக்கிற கயிறு ஆகிய ஆணவ மலத்தை அறுத்து அவிழ்த்து நம்மை ரிலீஸ் பண்றார். வா போகலாம், என்ன நான் கூட்டிட்டு போறேன் வா அப்படின்னு. சினிமாவில் எப்படி நடக்குதோ அதைத்தான் சிவபெருமானும் பண்றார். எப்படி அந்த கதாநாயகியை காப்பாற்றி கதாநாயகன் அணைச்சி கூட்டிட்டு போயிடுறாரோ அது போல சிவபெருமான் இந்த உயிர்களை காப்பாற்றி நம்மளை வந்து அவரோட அணைத்து கொள்வதற்காக இந்த முழு ஃபைட்டு, ஸ்டண்ட்டு, சாங்ஸு, இந்த சினிமா எல்லாமே அவர் இயற்றுவது, அவர் நடிப்பது. ஃபைனலாக முடிவு என்ன வரணும்? இந்த உயிர்கள் அறிவு மங்கிய நிலையிலிருந்து அறிவு விளங்கிய நிலைக்கு வரணும் அப்படிங்கிறது தான். இதுதான் 3வது அலகுல நம்ம பார்த்தோம். 4வது அலகுல இப்போ இந்த பதி, பசு, பாசம்னு 3 பொருள் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டோம். இதுக்கப்புறம் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு மேடையில் நம்ம அறிமுகப்படுத்தும் பொழுது, இன்றைக்கு சொற்பொழிவாளர் யார் என்றால் நம்முடைய ஐயா கைலை துரைசாமி அவர்கள் வந்திருக்கிறார்கள், உங்கள் அனைவருக்கும் சொற்பொழிவு வழங்குவார்கள் அப்படின்னு முதல்ல பேரை மட்டும் சொல்லுவாங்க, சொல்லிட்டு விட்டுருவாங்க. அதுக்கு அடுத்தது ஒருத்தர் வந்து ஐயாவை பற்றிய ஒரு அறிமுகம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பயோடேட்டா ப்ரொஃபைலை படிப்பாங்க. ஐயா இந்த ஊரை சேர்ந்தவர், இதெல்லாம் பண்ணார், வீராதி வீரர், சூராதி சூரர், அப்படிலாம் அவங்க படிப்பாங்க. அதுபோல் பதி இருக்கிறார் அப்படின்னு முதல்ல சொல்லியிருக்கிறோம். அந்த பதி எப்படி இருக்கிறார், அவருடைய திறமை என்ன, அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன, அவருடைய வீக்னஸ் என்ன, அவருடைய குணாதிசயங்கள் என்ன, அவருடைய கொள்கை என்ன, அவருடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன, அவர் என்ன பண்ணுறாரு தினந்தோறும், என்ன பண்ணுவார், என்ன பண்ண மாட்டார், அவரை பற்றி ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ரே, இசிஜி, எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணுற மாதிரி பண்ணி இவர் தான் சிவபெருமான் அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்துகிற பாடம் இந்த பாடம். இந்த பாடத்தை படிக்காமல் எத்தனையோ மங்கையர் மலர், ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், குமுதம், குங்குமம், ரிப்போர்ட்டர், எத்தனைய படிச்சிருக்கோம் தெரியுமா? இதை படிக்காம கேவலமான ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை. இதை படிக்காம மற்றதெல்லாம் படிச்சிருக்கிறோம். நயன்தாரா பற்றி ஃபுல்லாக படிச்சிருக்கிறோம். யாருப்பா ஹீரோ, யாராவது பேர் சொல்லுங்க? சூர்யா பற்றி படிச்சிருக்கிறோம். அதுபோல் ஒரு ஹீரோ சிவகார்த்திகேயன் பற்றி ஃபுல்லாக தெரியும். அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா, எத்தனை தடவை ஆச்சு, யார் முதல் கல்யாணம், குழந்தை இருக்கா இல்லையா, ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா, அத்தனையும் தெரியும் நமக்கு. இந்த பதியோட இயல்பு என்ன அப்படிங்கிறது இப்போ தான் பாதி முடி கொட்டிய பிறகு தான் நமக்கு இந்த அறிவு வருது. இப்போவாது வந்ததே. தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு இன்னும் வரல. சில பேருக்கு இந்த அறிவு வேண்டான்னு சொல்லிக்கிட்டு வேற இருக்கிறாங்க. நமக்கு அட்லீஸ்ட் வேணுங்கிறது தெரிஞ்சிருக்கு. அதுக்கான வாய்ப்பையும் கைலை அறக்கட்டளை வழங்குகிறது. அதனால இறைவனுடைய குணம் என்னங்கிறத இங்கே உட்கார்ந்துக்கிட்டு நம்ம படிக்க போகிறோம். இதை விட வேற என்ன படிப்பு நம்ம படிக்கணும் சொல்லுங்க? முனைவர் பட்டம் வாங்கினா என்ன, எம்பிபிஎஸ் எம்டி படித்தா என்ன, அதெல்லாம் சோத்துக்காக படிக்கிறது. இதுதான் உயிருக்காக படிக்கிறது. பதியாகிய இறைவன், இந்த இறைவன் வந்து பொதுவாக நம்மளை மாதிரி நினச்சிக்க கூடாது. படத்தில் நம்மளை மாதிரி போட்டிருக்காங்கங்கிறதுனால நம்மை போலவே அவரை நினச்சிக்க கூடாது. இப்போ அவர் ஒரு மனுஷன் மாதிரி நிற்கிறாரு அப்படின்ன உடனே நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? இப்போ என்ன சாப்பிடுவார்? தோசையா, இட்லியா, மாவு யார் அரைச்சி வைப்பாங்க, அவங்க வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குமா, அவருக்கு நமக்கு இருக்கிற மாதிரி பெருகுடல், சிறுகுடல், ரத்தம், காற்று, சுவாசப்பை, இதெல்லாம் அவருக்கும் இருக்குமா? இப்படி நம்மளை போலவே அவரை நினைச்சிடறோம். அவருடைய சொரூப நிலை ஒன்று என்று இருக்கிறது. அந்த நிலையில அவர் எந்த விதமான மாசுக்களுக்கும் ஆட்பட்டவர் கிடையாது. பியூர் 24 கேரட், 22 கேரட் கூட கிடையாது. சொக்க தங்கம்னு சொல்லுவாங்களே, அப்படிப்பட்ட நிலைக்கு பெயர் சொரூப நிலைன்னு பேர். சொக்க தங்கம்னா சொரூப நிலைன்னு பேர். அது 24 கேரட் இருக்கும் கோல்டு, பியூர் கோல்டு. அதில் வந்து கொஞ்சம் இம்பியூரிட்டிஸ், காப்பர் ஆட் பண்ணுவாங்க. காப்பர் ஆட் பண்ணி 912ன்னு போடுவாங்க. 912னா என்ன? 1912 தான் தங்கம். மீதி எவ்வளோ இருக்குது? மீதி 88. மீதி 88 கிராம். ஒரு 1000 கிராம் அப்படின்னா 912 கிராம் கோல்டும் 88 கிராம் காப்பரும் அதில் சேர்ந்துருக்குன்னு அர்த்தம். அதுதான் 912. நம்ம 912வே 100ன்னு நினச்சி வாங்கிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த ஏன் அதை சேர்க்குறாங்க? அதை சேர்க்கலை அப்படின்னாக்க நம்ம ஆபரணங்கள் பண்ண முடியாது, ஃப்ளெக்சிபிலிட்டி வராது. இப்போ நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிறதுனா அதுக்கு ஒரு மாதிரி தண்ணி ஊற்றுறோம், பூரிக்கு பிசைகிறதுனா அதுக்கு ஒரு மாதிரி பண்ணுறோம், பரோட்டாவுக்கு வேறு மாதிரி பண்ணுறோம்.
எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பண்ணுறது கிடையாது. அதுபோல் 24 கேரட்டை வச்சு நம்ம ஆபரணங்கள் பண்ண முடியாது. வச்சுக்கலாம், ஆபரணங்கள் பண்ணணும்னா அது 22 கேரட்டாக இருந்தால் தான் பண்ண முடியும். 912 இருந்தாலும் அது 22 கேரட் தான், பியூர் தங்கம் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சிவபெருமான் ஒரிஜினலாக அவர் சொக்க தங்கம், பியூர் கோல்டு. நமக்காக ஆபரணங்கள் செய்யணுங்கிறதுக்காக, நமக்காக இந்த உயிர்கள் எல்லாம் ஆணவ மலத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக அவர் தனக்குள்ள கொஞ்சம் தன்னுடைய நிலையை மாற்றி இறங்கி வந்து நமக்காக பணி செய்கிறார். அப்படிப்பட்ட சிவபெருமான் நமக்காக அவருடைய நிலையை யாராவது விட்டு கொடுப்பாங்களா? தமிழ்நாட்டில் முதலமைச்சர் இருக்காரு, ஓகே, எனக்காக அவருடைய பதவியை ரிசைன் பண்ணுவாரா அவர்? ஐயோ கைலை துரைசாமி பாவம் எங்கேயோ கிராமத்தில் இருக்காரு, அவர் கிராமத்தில் இருக்கும்போது நான் எப்படி இங்கே இதில் என்ன சொல்கிறது செக்ரட்டரியேட்டில் இருக்கிறது, அதனால நான் என்னுடைய வேலையை ராஜினாமா செஞ்சுட்டு நானும் கந்தர்வக்கோட்டையில் போய் கிராமத்தில் இருக்கிறேன்னு சொல்லுவாரா? அவன் என்ன கேனையனா? சிவபெருமான் அதை செய்கிறார். ஐயோ என் பிள்ளைங்கள்லாம் இங்கே இருக்குது, என் பிள்ளைங்க இருக்கிற இடத்துல தான் நான் இருக்கணும், நான் தனியாக மேடையிலேருந்து என்ன பண்ணுறது, அரண்மனையிலேருந்து என்ன பண்ணுறது, என்னுடைய பிள்ளைகள் எங்கே இருக்கோ அங்கே இருந்து தான் அந்த பிள்ளைங்களை நான் வளர்க்க முடியும், இங்கே இருந்துக்கிட்டு எப்படி ரிமோட்டில் வளர்க்குறது? சிவபெருமான் நம்ம இருக்கிற இடத்துக்கு நம்மை போலவே உருமாறி வருகிறார். அப்படி வரும் பொழுது அவருக்கு 8 குணங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த குணங்கள் தன்வயமுடைமை, எதை வேணாலும் அவர் செய்வார். சிவபெருமானால் முடியாத காரியங்கிறது எங்கேயுமே கிடையாது. கிருஷ்ண பரமாத்மாவால் முடியாத காரியம் இருக்கலாம், பிரம்மனால் முடியாத காரியம் இருக்கலாம், உருத்திரனால் முடியாத காரியம் இருக்கலாம், மகேஸ்வரனால் முடியாத காரியம் இருக்கலாம், சதாசிவத்தால் முடியாத காரியம் இருக்கலாம். எல்லாருக்கும் தலைவனாகிய பரமசிவனாகிய சிவம் அவனால் முடியாத காரியம் என்று இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் கிடையாது. அதுதான் தன்வயமுடைமை அப்படின்னு சொல்கிறோம். இது அவனுடைய நிலையான ஆற்றல். ஆட்சியில் இருந்தால் பவரில் இருப்பான். நம்ம முதலமைச்சர் இருப்பாருங்க, இன்னொரு 3 மாதத்துக்கு ஆடுவார். அதுக்கப்புறம் டிவியில் காமிப்பாங்க, இந்த கட்சி இவ்வளோ வந்தது, இந்த கட்சி இவ்வளோ வந்ததுன்னு ரிசல்ட் போட்டு இந்த 234 தொகுதியில் ஒரு 114 தொகுதியில் அவர் வரலன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் தலையில் துண்டு போட்டுக்கிட்டு அவர் எங்கே இருக்காருன்னு கூட அவனுக்கு கண்டுக்க மாட்டான். ஆட்சியில் இருக்கும் பொழுது தான் அந்த பவர். ஓட்டு வாங்கலைன்னாக்க பவர் கிடையாது. ஆனால் சிவபெருமானுடைய பவர் என்றும் உள்ள பவர். அதனால இதை சத்து என்று சொல்லுகின்றோம். சத்துனா சத்தியமான்னு சொல்கிறோம்ல. சத்தியமா அப்படின்னா என்ன அர்த்தம்? பேச்சு மாற மாட்டேன்னு அர்த்தம். சத்தியம் பண்ணி கொடுத்தா பேச்சு மாற மாட்டோம்னு அர்த்தம். அதுபோல் இந்த சத்து குணங்கள் எல்லாம் நிலை மாறாது, சீசனுக்கு சீசன் மாறாது, ஊருக்கு ஊர் மாறாது, அவர் நினைச்சா மாற்றிக்கிறது மாதிரி கிடையாது. இதெல்லாம் எப்போதுமே இருக்கக்கூடியது. என்னென்ன? அவருக்கு இருக்கின்ற தன்வயமுடைமை, தானே எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். தூய உடம்புடைமை, நம்முடைய உடம்பு மாயையால் செய்யப்பட்டது. மாயையிலையும் சுத்த மாயையில் செய்யப்படலை, அசுத்த மாயை அதுலேயும் செய்யப்பட, அசுத்த மாயையிலையும் அந்த கெட்டு போனது ஒன்று இருக்குல்ல, கீழே அடிப்படிஞ்சிருக்குமே, அதுதான் நம்முடைய உடம்பு. அதில் செய்யப்பட்டது தான் நம்முடைய உடம்பு. இந்த உடம்புக்கு நம்ம எதோ நிவியா, ஃபேர் அண்ட் லவ்லி, கார்னியர் அது இதுன்னு போட்டு கலர் கலராக அடித்து இதை அழகுபடுத்திக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நம்ம என்ன அழகுபடுத்தணும்? அசுத்த மாயையில் இருக்கிற இந்த உடம்பை அசுத்த மாயைக்கு உயர்த்தணும், அதுலேருந்து சுத்த மாயைக்கு உயர்த்தணும். நம்முடைய உடலை ஒளி உடலாக மாற்ற வேண்டும், அருள் உடலாக மாற்ற வேண்டும். வள்ளல் பெருமான் அதை பண்ணி காமிச்சார். நம்மளை போல ஒரு அப்பா அம்மாவுக்கு குழந்தையா பிறந்து மண்ணில் விளையாண்டவர் தான் அவர். ஆனால் ஒரு ரூம்குள்ளே போய் நான் கதவை சாத்திக்க போகிறேன், அப்புறம் என்னை தேடாதீங்க, நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டு மனிதனாக உள்ளே போனவர் விளக்கா நிற்கிறார். எப்படி பண்ண முடியும்? பண்ண முடியும். அந்த சக்தி இந்த மனித உடம்புக்கு உண்டு, மற்ற விலங்கினங்கள் அதை பண்ண முடியாது. அப்படிப்பட்ட மனித உடம்பை நம்ம எடுத்துட்டு நமச்சிவாயன்னு கூட சொல்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறோம் பாருங்க. நமச்சிவாயங்கிறது தெரியலன்னா பரவாயில்ல, நமச்சிவாய சொல்ல நேரம் இல்லைன்னு சொல்கிறது அது மன்னிக்க முடியாத குற்றமாகிவிடும். குற்றங்களில் மன்னிக்கக்கூடிய குற்றம் இருக்குது, மன்னிக்க முடியாத குற்றம் இருக்குது. நமச்சிவாய சொல்ல நேரம் இல்லை, 1 மணி நேரம் உட்காந்துக்கிட்டு மந்திரம் ஓத நேரம் இல்லைன்னா பரவாயில்ல, குளிச்சுட்டு விளக்கேற்றி அங்கே உட்காந்துக்கிட்டு தான் நமச்சிவாய சொல்லணும், அதனால எனக்கு சொல்ல முடிய மாட்டேங்குது, கூட்டு குடும்பத்தில் இருக்கிறேன், ஒத்துழைப்பு இல்லைன்னா பரவாயில்ல. இது எங்கே வேணால் பாத்ரூமில் கூட சொல்லலாம் நமச்சிவாய. இதுக்கு ஒன்றும் இடம் கால நேரம் கிடையாது, இடம் கிடையாது. அது சொல்கிறதுக்கு நம்ம தயங்குகிறோம். இறைவன் நம்மை போன்ற இந்த மாயையால் செய்யப்பட்ட உடம்பு அவனுக்கல்ல, அவன் தூய உடம்பு உடையவன். அது என்றும் மாறாது. முன்னொரு காலத்தில் தூய உடம்புல இருந்தான், அப்புறம் ஒரு 1000 ஆண்டுகள் கழித்து தூய உடம்பெல்லாம் துருப்பிடிச்சு அது அழுக்கு உடம்பாயிடுச்சு. அப்படி எப்போதுமே கிடையாது. அவனுக்கு உடல் எடுத்து வந்தால் யாருக்காக வரணும்? நமக்காக உடல் எடுத்து வரணும். அப்படி வரும்போது அருளையே
உடலாக கொண்டு வருவான். நமக்கு சதை, எலும்பு, நரம்பு, ரத்தம், இரத்த குழாய் அதெல்லாம் இருக்குல்ல, முடி. சிவபெருமானுக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. அவன் ஒரு ஒரு உருவத்தில் நமக்கு தெரிவார். அது அருள். அவரை போய் தொட்டு பார்த்தா தான் தெரியும் தொட முடியுதா இல்லையாங்கிறது. முடிவிலா ஆற்றல் உடைமை. அவருடைய ஆற்றலுக்கு இதுதான் இவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. நம்ம எல்லாருடைய ஆற்றலுக்கும் ஒரு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. இப்போ ஒரு குடும்ப பெண்மணி வந்து அவங்க ஒரு செருவாடு வச்சிருப்பாங்க. கணவர் கொடுக்குற பணத்தில் கொஞ்சம் செலவு பண்ணிட்டு கொஞ்சம் வச்சுருப்பாங்க. ஏதோ ஒரு ரூ. 100 ரூ. 500 ரூ. 1000 ஒரு 5000 வரைக்கும் அவங்க கையிலேருந்து கணவன்கிட்ட கேட்காமலே அவங்க அந்த செலவை பண்ணிட முடியும். அதே 5,00,000 வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அது கணவன்கிட்ட தான் கேட்கணும். நான் சொல்கிறது சாதாரண குடும்பத்தை சொல்கிறேன். பல இல்லங்களில் கணவன் மனைவி கிட்ட கேட்டு தான் வாங்கணும், அப்படி இருக்கு. இருந்தாலும் நம்மளுடைய பவர் இதுதான். நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், 5,00,000 நான் எங்கே போகிறது? அவரை தான் கேட்கணும். 500 1000 நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன், 5,00,000 என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறது போல் இல்லாமல், சிவபெருமானுடைய ஆற்றல் எப்படின்னா அது எண்ட்லெஸ், இன்ஃபைனைட். அப்படிப்பட்ட ஆற்றல் உடையவன். அதுவும் நிலையானது, அப்பப்போ மாறக்கூடியது கிடையாது. அடுத்தது இயல்பாகவே பாசமின்மை. நமக்கு இருக்கிற இந்த ஆணவ மலம், கண்ம மலம், மாயா மலம்ங்கிற சப்ஜெக்டே அவன் பக்கத்தில் போகாது, அவன்கிட்ட தள்ளி நிற்கும். இதெல்லாம் அவனுடைய சத்து என்கின்ற இயல்புகள் 4. அடுத்ததாக அவன் முற்று உணர்வு உடையவன். இவன் அறிவு பொருள் அப்படிங்கிறத, இதுவும் சத்து தான், இருந்தாலும் அறிவு சார்ந்ததாக இருக்கிறதுனால முற்றுணர்வு உடைமைங்கிறத சித்துன்னு சொல்கிறோம். அட்வான்ஸ் கிளாஸ் மாணவர்கள் தெரிந்து கொள்ளவும். இதை சித்துன்னு சொல்கிறோமே, அப்போ இது சத்து இல்லையா அப்படின்னா சத்தும் சித்தும்னு அர்த்தம். மேல்நிலை மாணவர்கள் குறித்து கொள்ளவும், பொன்னமலமா மற்ற மாணவர்கள் அனைவரும், அது சத்து 4, இது 3 சித்து கிடையாது. இது 3 சித்து சத்து இல்லையா? இப்போ இந்த மாணவன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், இந்த மாணவன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான்னு சொன்னோம். செகண்ட் ஸ்டாண்டர்டு படிக்கிறான்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டும் படித்து தான் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்திருக்கான்னு அர்த்தம். ஆக இந்த சித்து குணங்கள் எல்லாத்துக்கும் சத்தும் மறைந்திருக்கிறது என்று அர்த்தம். அப்படி தெரிஞ்சுக்கங்க. இதுல சத்து இல்லையா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? இப்ப இது மாறக்கூடியதா? முற்றுணர்வுங்கிறது சிவபெருமானுக்கு மாறுமா அடிக்கடி? அவனுடைய இயற்கை உணர்வு உடைமை அடிக்கடி மாறுமா? பேரருள் உடைமைங்கிறது மாறுமா? அது நிலையான குணங்கள் இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு ஐயா சொல்லவே இல்லையே, இது சித்துன்னு தானே சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு நினைக்காதீங்க. இது செகண்ட் ஸ்டாண்டர்ட் மாணவன் அப்படின்னா இவன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டும் இருக்குது, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அறிவும் எனக்கு இருக்குது, செகண்ட் ஸ்டாண்டர்ட் அறிவும் இருக்குன்னு அர்த்தம். அடுத்ததாக ஆனந்தம், வரம்பில்லா இன்பம் உடைமை. இதுவும் அவனுடைய நிலையான குணம், இதுவும் அறிவு சார்ந்த குணம். அதில் இன்பம் அளவில்லாத இன்பம். நம்ம இன்பமெல்லாம் அப்போ டெம்பரரி இன்பம். உங்களுக்கே தெரியும், சில இன்பங்கள்லாம் 5 நிமிஷம் நிற்கும், சில இன்பங்கள் அரை மணி நேரம் நிற்கும், சில இன்பங்கள் 1 மணி நேரம் நிற்கும், 2 மணி நேரம் நிற்கும், 5 மணி நேரம் நிற்கும், அதுக்கு மேலே மாறிடும். சிவபெருமானுடைய இன்பம் என்பது என்றும் மாறாத இன்பம் அப்படிங்கிறத அவன் சத்து, சித்து, ஆனந்தம், இந்த 8 குணங்களும், 4 குணங்கள் சத்தும், 3 குணங்கள் சித்தும், 1 குணம் ஆனந்த ஜோதி என்பதை காண்பிக்கிறது. அதை சச்சிதானந்தம் என்று நாம் சொல்லுவோம். யாராவது பேர் சச்சிதானந்தம்னு வச்சிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? சிவபெருமானுடைய குணங்களை அவருடைய பெயரா வச்சிருக்காருன்னு அர்த்தம். இந்த சிவபெருமான் என்ன பண்றாரு? உயிர்களுக்காக, உங்களுக்காகவும் எனக்காகவும் பல வேலைகள் செய்கிறார். இந்த இறங்கி வந்து வேலை செய்யறது, இறங்கி வந்து வேலை செய்யும் பொழுது அவரே எல்லாத்தையும் பண்ண முடியாதுல்ல. ஒரு முதலமைச்சர் இருக்காரு, முதலமைச்சர் வந்து நான் வேளாண்மை உற்பத்தியை நான் அதிகப்படுத்த போறேன், தமிழ்நாட்டில் விவசாய நிலங்கள்ல இருக்கக்கூடிய உற்பத்தியை நான் அதிகப்படுத்த போறேன்னு சொல்லி ஜார்ஜ் கோட்டையில் உட்காந்துக்கிட்டு அவர் மைக்கில் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. அப்படியே உற்பத்தி அதிகரிச்சிருமா? இறங்கி வந்து வேலை செய்யணும், அதுக்கான திட்டங்கள் கீழே வரணும். அதுபோல் அந்த வேலையை செய்வதற்கு என்ன பண்ணுவார்? மந்திரிகள்கிட்ட சொல்லி நீ இதை செய்யணும்ப்பா, நீ இதை செய்யணும், நீ பணம் கொடுக்கணும், நீ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு நீ இதெல்லாம் பார்த்துக்கணும், நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்காரவங்க இதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதை அலோகேட் பண்ணி கொடுப்பாரு. அப்போ தான் வேலை நடக்கும். நம்ம சீஃப் மினிஸ்டருக்கே இவ்வளோ அறிவு இருக்குன்னா சீஃப் ஆஃப் சீஃப் சிவபெருமானுக்கு எவ்வளோ அறிவு இருக்கும்? இந்த பிரபஞ்சத்தை நடத்தணும், இந்த உயிர்களை எல்லாம் வளர்க்கணும், உயிர் வளரணும். உடல் வளர்ந்துறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாய்க்கு கூட தான் வளருது, நமக்கு தான் வளருது. அது வளர்ந்து என்ன பண்ணுறது? நாயோட அறிவு வளருதா, நம்மளுடைய அறிவு வளருதான்னா நம்ம அறிவு வளர்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு அறிவு கூட கொடுத்துருக்கிறார், அறிவை வளர்க்கக்கூடிய அறிவை நமக்கு கொடுத்துருக்கிறார், பகுத்தறிவு. அதை வைத்துக்கொண்டு நம்ம அதை அந்த உயிரை வளர்க்காம இருந்தோம் அப்படின்னா அதுக்கு பேசாமல் நாயாவே பிறந்திருக்கலாம். நம்ம அது வளர்க்கலை, அறிவு இல்லை, வளர்க்கலை, நமக்கு அறிவு இருக்குது, வளர்க்கலை, அவ்வளோ. அப்படி இல்லை.
நம்ம அட்லீஸ்ட் இந்த சைவ சித்தாந்தம் படிக்கின்றவர்களாவது இந்த உயிரை வளர்க்க வேண்டும். எப்படி என்னுடைய குழந்தையை வளர்க்குறனோ என் உயிரை வளர்க்கணும். சில பேர் நீளமாக நெயில் வளர்ப்பாங்க. அது அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக வச்சுருப்பாங்க. ரொம்ப நீளம், இவ்வளோ நீளம், இவ்வளோ நீளம், இவ்வளோ நீளம். அதில் ஒரு பாலிஷ் வேற போட்டு அதை ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுக்குவாங்க. நெயில் வளர்க்க தெரியுது, உயிர் வளர்க்க தெரியலையா? இது எங்கேயாவது பட்டுச்சுன்னா அடியோட பிச்சுக்கிட்டு போயிடும். அப்புறம் 15 நாள் பேண்டேஜ் போடணும். இப்படி போய் ஒரு ஒரு நெகத்தை வளர்க்குறோம், முடி வளர்க்குறோம், மீசை வளர்க்குறோம். உயிர் வளர்க்கணும்னு யாரும் சொல்லித்தரவே இல்லையே. உயிர் வளர்க்கணும்னு எங்கேயுமே சொல்லித்தரல. எம்பிபிஎஸ்லையும் சொல்லித்தரல, இன்ஜினியரிங் சொல்லித்தரல, ஸ்கூல்லையும் சொல்லித்தரல, கான்வென்ட்லையும் சொல்லித்தரல, எங்கேயுமே அப்பா அம்மாவும் சொல்லித்தரல. அப்படி ஆயிடுச்சு நம்மளுடைய தமிழ்நாடு. நம்மளுடைய சமயத்துடைய முக்கியத்துவம் தெரியாமல் போயிடுச்சு. ஆக இறைவன் என்ன பண்ணுறாரு, இந்த தொழில்களை செய்வதற்கு 5 தொழில்கள் செய்ய வேண்டியது இருக்குது. அந்த 5த்துக்கும் ஒரு மினிஸ்டரை போட்டு, இங்கே வாப்பா, நீ ஃபைனான்ஸ் மினிஸ்டர், நீ ஹெல்த் மினிஸ்டர், நீ ஹைவேஸ் ரோடு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர், நீ இண்டஸ்ட்ரி மினிஸ்டர், அப்படி ஒரு 35 மினிஸ்டர் வச்சுருப்பார். அதுபோல் சிவபெருமான் 5 மினிஸ்டர் வச்சுருக்கிறார். ஒரு மினிஸ்டர் படைத்தல் தொழிலை செய், நான் சொல்கிறது போல் படைக்கணும். இப்போ ஒரு கொத்தனார் இருக்கான் அப்படின்னா அந்த வீட்டு ஓனர் என்ன சொல்கிறானோ அப்படி தான் கட்டணும். அவன் இஷ்டத்துக்கு கட்ட முடியாது. காசு யார் கொடுக்குறது? சொல்கிறபடி செய்கிறது தான் அவனுக்கு சம்பளம். அவன் இஷ்டத்துக்கு செய்கிறதுனா அவன் வீட்டில் போய் செஞ்சுக்கலாம். அதுபோல் இந்த பிரம்மா அவன் இஷ்டத்துக்கு ஒரு மில்லி மீட்டர் கூட நகர்த்த முடியாது. ஒரு எக்ஸ்ட்ரா 1 கிலோ சிமெண்ட்டை கூட சேர்க்க முடியாது அவனால். ஆணைப்படி, இறைவனுடைய ஆணைப்படி இந்த துரைசாமியை இந்த அப்பா அம்மாவுக்கு இந்த ஊரில் இந்த வீட்டில் இவங்களுக்கு இந்த காலத்தில் இந்த மாதிரி இந்த திறமையோட இந்த திறமை இல்லாமல் இப்படி கருப்பாக இப்படி அப்படின்னு சொல்லி இறைவன் என்ன கணக்கு கொடுத்துருக்கிறாரோ அதுபடி செய்கிற ஒரு பிரயோஜனம் இல்லாத யூஸ்லெஸ் வேலையை, பிரம்மாவோட வேலையை பெருமாளோட வேலையை செய்கிறதுக்கு வேறு ஏதாவது வேலை செஞ்சிடலாம். நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், கையிலே அறக்கட்டளையில் இருக்கின்ற அனைத்து மாணவர்களும் சாம்பார் எப்படி வைக்கணும்னா நான் சொல்கிறபடி வைக்கணும். எப்படி வைக்கணும்? முதல்ல தண்ணி 122 ml தண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் 7 ml அதில் கொஞ்சம் உப்பு எடுத்துக்கணும். நான் சொல்கிறது தப்பாக தான் இருக்கும், நான் சாம்பார் வச்சது கிடையாது, ஒரு தோராயமாக சொல்கிறேன். அப்புறம் ஆச்சி மசாலா அதிலிருந்து சாம்பார் பொடி எடுத்துக்கணும். அப்புறம் காயெல்லாம் நாள் நைட்டே இத்தனை மணி நேரம் அதை தண்ணியில் போட்டு அப்புறமா அதை எடுத்து நறுக்கி இப்படி வச்சுக்கணும். இந்த காயை இவ்வளோ நீளத்தில் நறுக்கணும், அது இந்த காய் தான் நறுக்கணும், இதில் இவ்வளோ நறுக்கணும். பச்சை மிளகாய் 1 நறுக்கணும், அதை குறுக்க நறுக்கக்கூடாது, நடுவில் நறுக்கணும். சின்ன வெங்காயம் 3 வைக்கணும், பெரிய வெங்காயத்தில் 1 வைக்கணும். அப்புறம் வாழைக்காயை இப்படி பண்ணணும், கத்திரிக்காயை நேராக்கிறணும், குறுக்க அறியக்கூடாது. இப்படி அப்படி பண்ணி அதை எடுத்து வச்சு அதை சிம்மில் 2ல் வைக்கணும். பர்னரை 2ல் வைக்கணும். 2ல் 17 நிமிஷம் வைக்கணும். 17 நிமிஷம் வச்ச பிறகு ஒரு முறை கலக்கணும். இப்படி ஒரு முறை கலக்கின பிறகு இப்படி ஒரு முறை கலக்கணும். அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்புறமா இன்னொரு 7 நிமிஷம் வைக்கணும். இப்படியெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீயே வச்சுக்க. கணவர்கள் உங்கள் ஒய்ஃபுக்கிட்ட சொல்லி பாருங்க. அது போல் ஒரே நாளில் அடுப்படியை விட்டு வெளில வந்துடுவாங்க. இந்த கதையெல்லாம் நம்மக்கிட்ட ஆகாது. பேசாமல் உட்காருங்க, சாம்பார் வரும், சாப்பிடுங்க. ஏதாவது பேசுனீங்க, நீங்கள் பேசுகிறபடி பண்ணிக்கங்க, அவ்வளோ. நான் உட்காந்துக்கிறேன், 2 பேரும் சமைக்க முடியாது. இன்னும் நான் சமைக்கிறேன், இல்லைனா நீங்கள் சமைங்க அப்படின்னு உடனே கட்சிக்கு வந்துடுவாங்க. அந்த தொழில் தான் இந்த பிரம்மன் தொழில். இது யாருக்கு வேணும்? அது மாணிக்க வாசகர் தான் சீச்சின்னு சொல்கிறேன். தயவுசெய்து என்னை பிரம்மன் ஆக்கிடாத, வேண்டான்னு சொல்கிறேன். தயவுசெய்து என்னை பெருமாள் ஆக்கிடாத, காக்கும் கடவுளை. அது என்ன இருக்குது பெருமாளுக்கு? பெருமாளுக்கு என்ன வேலை தெரியுமா? பெருமாளுக்கு என்ன வேலை? சிவபெருமான் எப்போ சாக சொல்லியிருக்கிறானோ, ஒரு உயிர் எப்போ பிரியணும்னு சொல்லியிருக்கானோ அது வரைக்கும் பிரியாமல் பார்த்துக்கிற வாட்ச்மேனோட வேலை அது. அதுக்கு முன்னாடி பிரிஞ்சிடக்கூடாது. அவனுக்கு முன்னாடி பிரிஞ்சா அவனுடைய உயிர் பிரிஞ்சிடும். இது ஒரு வேலையாது. தோட்டக்காரனை கூட அப்படி கண்ட்ரோல் பண்ண முடியாது. காத்தல் கடவுள்னா என்ன? உடம்புல உயிர் இருக்கிறத காத்துக்கிட்டே இருக்கிற கடவுள் அவர். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் காசு கொடுப்பாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அவருக்கு காசு எங்கேருந்து வரும்? அடுத்ததாக உருத்திரனுக்கு என்ன வேலை? எடுறான்னா எடுக்கணும், அவ்வளோ. கணக்கு முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால், இல்லை சாமி
வெள்ளிக்கிழமையா இருக்கு, சாயங்காலமா இருக்கு, வெள்ளிக்கிழமை சாயங்காலம் பிடிக்க வேண்டாம், சனிக்கிழமை காலையில பிடிச்சிக்கிறேன்லாம் சொல்ல முடியுமா? நத்திங் டூயிங். பெருமான் ஆகிய சிவபெருமான் என்ன கட்டளை இடுகிறானோ அதை அப்படியே ஃபாலோ பண்றது தான் இந்த படைத்தல் தொழிலை செய்கின்ற பிரம்மா, காத்தல் தொழிலை செய்கின்ற திருமால், ஒடுக்குதல் அல்லது அழித்தல் என்று சொல்லக்கூடிய தொழிலை செய்கின்ற உருத்திரன். இந்த உருத்திரன் பார்க்கறதுக்கு சிவபெருமான் மாதிரி இருப்பார். பார்க்கறதுக்கு சிவபெருமான் மாதிரி இருக்கிறதுனால அவர் சிவபெருமான் அப்படின்னு எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. அதனால அழிக்கும் கடவுள் சிவபெருமான்னு எல்லாரும் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அழிக்கும் கடவுள் சிவபெருமான் கிடையாது. அழிக்கும் கடவுள் சிவபெருமான் கிடையாது. அப்போ அழிக்கும் கடவுள் சிவபெருமான்னா படைக்கும் கடவுள் யார்? பிரம்மன். சிவபெருமானை விட பிரம்மன் ரொம்ப பவர்ஃபுல்லா கிடையாதுல்ல. ஆக சிவபெருமான் தான் எல்லாத்துக்கும் தலைவர். இந்த அழித்தல் தொழிலை செய்கின்றவர் உருத்திரன். உருத்திரன் செய்கிற அழித்தல் தொழில் நல்ல தொழில் தான். இப்போ 5ஆம் வகுப்பு படிச்சுட்டு தேர்வு எழுதி சம்மர் வெக்கேஷன் முடிஞ்சு அடுத்த வருஷம் 6ஆம் வகுப்புக்கு புது யூனிஃபார்ம் புது ஷூவோட பையன் வரணும். 5ஆம் வகுப்பு அட்டண்டன்ஸ்லேருந்து அவன் பேரை எடுத்தா தானே 6ஆம் வகுப்பில் எழுத முடியும். இங்கேயும் எழுதிக்கிட்டு அங்கேயும் எழுதிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. இப்போ எனக்கு என்னுடைய ஆன்மா, நான் உங்களுக்கு நிறையா வகுப்பெல்லாம் எடுத்திருக்கிறேன், நிறைய புண்ணிய செயலாம் செஞ்சுருக்கிறேன், கையிலே அறக்கட்டளை நடத்துகிறேன். இறைவன் ஓகே, அடுத்து இவனுக்கு பிரம்மா போஸ்ட் கொடுக்கலாம். பிரம்மாவை கிண்டல் பண்ணி பண்ணி பேசுகிறான் ஒரு கிளாஸ்லையும். எப்போ பார்த்தாலும் பெருமாளை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு கோடி வருஷம் இவனை பெருமாளா போட்டு விடுவோம் அப்படி ஏதாவது நினச்சி எனக்கு ப்ரமோஷன் கொடுக்க நினச்சால், எனக்கு ப்ரமோஷன் கொடுக்கணும்னு நினச்சா பழைய பதவியை விட்டால் தானே புது பதவிக்கு ப்ரமோஷன் வரும். எம்எல்ஏவாக இருக்கிறவர் சீஃப் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னாக்கா, சீஃப் மினிஸ்டர் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு எம்எல்ஏ திறந்தாருன்னா அது கவலைப்படக்கூடாது. அதுபோல் நமக்கு இந்த அழித்தல் அப்படிங்கிறது ஏதோ ஒரு கெட்ட செயல்னு நினைக்க வேண்டாம். நல்ல செயல், நல்லது நடக்கிறதுக்கு இது ஒரு காரணம். அரும்பு நிலையில் அரும்பு அழிந்தால்தான் மலராகும். மலரும் அரும்பும் ஒன்றா இருக்காது. அந்த மலருங்கிற நிலையை அது அழிந்தால்தான் அது காயாக முடியும். இந்த காய் தன்னுடைய நிலையிலிருந்து அழிந்தால்தான் கனியாக முடியும். ஒரு மாங்காய் இது மாம்பழம், இதான் மாங்காய், இதான் மாம்பழம், இதான் மாங்காய்ன்னு சொல்ல முடியாது. நம்ம வாழ்க்கையிலும் நம்ம ஒரு மகள் என்ன சொல்றது, ஒரு பெண் அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு நம்ம போகணும். தாய்ங்கிற ஒரு நிலைக்கு போகணும் அப்படின்னா, இப்போ மனமாகாத பெண் அப்படிங்கிற நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போனாதான் அந்த நிலையை நம்ம அடைய முடியும். நான் குழந்தைக்கு தாயா இருக்கணும், மனமாகாத பெண்ணாகவும் இருக்கணும் அப்படின்னா அது எப்படி இருக்க முடியும்? அதுபோல எனக்கு பேரன் வேணும், மகளுக்கு கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னா அது எப்படி நடக்க முடியும்? அது சீக்வென்ஸ் இருக்கு. அந்த சீக்வென்ஸ் படி இந்த உயிர்கள் உய்ய வேண்டும் என்றால் இந்த நிலைகளை அவங்க தாண்டி போகணும். அதனால உயிரை ஒடுக்கிறதோ உயிர் போறதோ ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சிவனடியார்கள் சாவுறதுக்கெல்லாம் பயப்படுறதே கிடையாது. இந்த சிவனடியார் சாவை பற்றி பயப்படுறாங்க. சீக்கிரமா கூட்டு போ சாமி சொல்லுவாங்க. மேலே கூட்டு போறதுன்னா சொல்லு சீக்கிரம் கூட்டு போ. நரகத்தில் போடுறதுன்னா இங்கேயே இருந்துடுறேன், இங்கே வீடே நரகம் மாதிரி தான் இருக்கு, நான் இங்கேயே இருந்துடுறேன். பழகி போன நரகம், புது நரகத்தில் போட்டுறாத அப்படிதான் சொல்லுவாங்களே தவிர வேற ஏதாவது இன்னும் பாவம் ஏதாவது பண்ணியிருந்தேன்னா இப்பவே கொடுத்துரு. இப்போ எனக்கு கையில் அறக்கட்டளையில கூட்டு வழிபாட்டு குழு இருக்கு, கனவிலும் திருமுறைகள் இருக்கு. என்ன கஷ்டமா வந்தாலும் அதை நான் அவங்கள்ட்ட சொல்லி பாட்டு பாடி சரி பண்ணிக்கலாம். எனக்கு இந்த அறிவு மழுங்கின பிறகு அடுத்த பிறவில நான் எங்க எப்படி பிறப்பேன்னு தெரியாது. அப்போ போய் எனக்கு கஷ்டத்தை கொடுத்தீங்கன்னா நான் என்ன பண்றது? உங்களுக்கு தெரியும், சஞ்சித வினை நாம் செய்த பாவமும் புண்ணியமும், அதுல இருந்து பாவத்துல கொஞ்சம் புண்ணியத்துல கொஞ்சம் எடுத்துதான் இந்த பிறவியை கொடுத்துருக்கிறார். இப்ப நம்ம சைவ சித்தாந்தம் படிக்கிறோம் அப்படிங்கிறதுனால நமக்கு பாவமெல்லாம் இல்லைன்னு கிடையாது. பாவம் இருக்கு, அது இன்னும் கொடுக்கல. அந்த பாவம் இப்ப அடுத்த பிறவியில அந்த பாவத்துல இருந்து கொஞ்சம் எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம இதை படிச்சுட்டோம் அதனால நமக்கு இனிமே பாவமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இறைவன் கிட்ட நம்ம கேட்கறதுல அடுத்த பிறவியில எப்படி வருவேன்னு தெரியாது சாமி, அதனால இந்த பிறவியில இப்ப எனக்கு தெரியும், மருந்து தெரியும் எனக்கு, அதனால நீ வியாதியை கொடு நான் தாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுதான் இந்த சிவனடியார்களுடைய ஒரு இயல்பு. இறைவன் படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளுதல் என்கின்ற 5 தொழில்களை உங்களுக்காகவும் எனக்காகவும் உலக உயிர்களுக்காகவும், ஆடு மாடு பள்ளி பாம்பு கொசு நாய் அது அனைத்திற்காகவும் இந்த தொழிலை அவன் தொடர்ந்து செய்து கொண்டே வருகின்றான். இது ஒரு சிறப்பு சிவபெருமானோட. அடுத்ததாக சிவபெருமானை உயிர்கள் பார்க்கணும் வணங்கணும் அப்படின்னாக்க அதுக்கு ஏதாவது ஒரு உருவம் தாங்கி வர வேண்டியது இருக்கு. சிவபெருமான் ஏதாவது ஒரு மனித உருவத்திலே வந்தாக்க, இப்போ நடராசர் மாதிரியோ
தோடுடைய செவியன் ஏறி ஒரு தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன். அப்படி ஒரு உருவகப்படுத்தி வரணும் அப்படின்னா அதுக்கு பெயர் உருவம் தாங்கி வருவது. சின்ன குழந்தைங்களுக்கு, ஆரம்ப நிலை ஆன்மாக்களுக்கு உருவம் தாங்கியும், அதுக்கப்புறமா கொஞ்சம் பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு ஓகே சிவபெருமான் வந்து என் கூடவே இருக்கிறாருன்றது எனக்கு தெரியுது, எந்த சிக்கலாக வந்தாலும் அப்படியே கழுத்து போகிற மாதிரி இருக்கும், கத்தி வர்ற மாதிரி இருக்கும், பக்கத்தில் வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் திடீர்னு என்ன கரண்ட் போயிடுச்சு, கட் ஆகலைன்னு சொல்லிடுவாங்க. எப்படி தான் கரண்ட் போச்சுன்னு தெரியாது. அதுபோல் நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்கள் கழுத்தில் கத்தி மாதிரி வந்துட்டு கழுத்தில் ஆழ மாதிரி விழுந்த காலமெல்லாம் இருக்குது நமக்கு. அது சிவபெருமானுடைய அருள் அந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோம்னா, அவனுக்கு கையில் 5 விரல் இருக்கா, காலில் எத்தனை விரல் இருக்குது, நகம் வெட்டியிருக்கானா வெட்டலையா, நெயில் பாலிஷ் போட்டிருக்கானா போடலையா, அவன் போட்டிருக்கிற கொலுசில் சலங்கையில் சத்தம் வருமா வராதா, அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. இறைவன் இங்கே இருக்கிறான். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான், என்னுடைய நெஞ்சத்தை விட்டு நீங்காமல் இருக்கிறான் இறைவன். அப்படிங்கிற நிலைக்கு நம்ம வரும்பொழுது அதுக்கு உருவ நிலை என்று சொல்லுவோம். அப்புறம் உருவமற்ற நிலை, அவனுக்கு ஒரு உருவத்தை கற்பித்து தான் அதோ வந்துட்டாருன்னு சொல்ல வேண்டியதில்லை. அவருடைய அருளுக்குள்ளதான் நான் இருக்கிறேன் அப்படின்னு தெரிகிற ஒரு நிலைக்கு பெயர் அருவ நிலை என்று சொல்லுவோம். ஆக இறைவன் அந்த உயிர்களின் பக்குவத்திற்கேற்ப இந்த குழந்தைக்கு இந்த மாதிரியும், அந்த குழந்தைக்கு அந்த மாதிரியும், அந்த குழந்தைக்கு அந்த மாதிரியும். வீட்டில் நிறைய குழந்தைங்க இருந்தால் அந்த அம்மா அப்படி தான் பண்ணுவாங்க. ஒருத்தனுக்கு உப்புமா பிடிக்கும், ஒருத்தனுக்கு உப்புமானாலே பிடிக்காது. ஒருத்தனுக்கும் வேற வேற சமையல் பண்ணணும். ஒரு வீடு தான், ஒரு பிள்ளைங்களுக்கும் ஒரு மாதிரி பண்ணணும். ஒருத்தனுக்கு எலுமிச்சம் ஜூஸ்னா பிடிக்கும், ஒருத்தனுக்கு எலுமிச்சம் ஜூஸ் பிடிக்கும், ஒருத்தனுக்கு அதில் வந்து சால்ட்டு தான் பிடிக்கும், இன்னொருத்தனுக்கு ஸ்வீட்டு தான் பிடிக்கும். அதுபோல் ஒரு உயிருக்கும் வீட்டில் ஒரு பெண்மணி மாமியாருக்கு என்ன பிடிக்குமோ அதை அவங்களுக்கு செய்யணும், மாமனாருக்கு பிடிச்சதை மாமனாருக்கு செய்யணும், அப்பாவுக்கு பிடிச்சதை செய்யணும், அம்மாவுக்கு பிடிச்சதை அது மாதிரி செய்யணும், கணவனுக்கு பிடித்த மாதிரி கணவனுக்கு செய்யணும், குழந்தைக்கு பிடிக்கிற மாதிரி குழந்தைக்கு செய்யணும், அத்தனாருக்கு அப்படி இப்படின்னு ஒரு ஆள் எத்தனை பணி செய்கிறார்களோ அதுபோல சிவபெருமான் ஒரு உயிருக்கும் அந்தந்த உயிரின் பக்குவ நிலைக்கு ஏற்றாற்போல் தான் உருமாறி பணி செய்து கொண்டிருக்கின்றான். நமக்காகத்தான் அவன் வேலை செய்கிறான். சிவபெருமான் 8 குணங்கள் கொண்டவன். அவனால் எல்லாம் முடியும். அவனுக்கு மேல் யாரும் இல்லை. உயிர்களிடம் இருக்கும் தாமச ராஜச சாத்வீக குணம் அப்படிங்கிற நமக்கு இருக்கிற குணங்கள் அவனுக்கு கிடையாது. அதனால அவனை நிர்குணன், குணம் இல்லாதவன், குணாதீதன் அப்படிலாம் சொல்கிறோம். சொரூப நிலை, அந்த சொக்கத்தங்கமாக அவன் இருக்கும் பொழுது இந்த குணங்கள்லாம் அவனுக்கு வெளிப்படாது. இருந்திருக்கும், நமக்கு தெரியாது. படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளுதல்னு 5 தொழில்களை செய்கிறான். உயிர்களோடு ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் இருக்கிறான். உயிருக்கு உயிராக அவன் இருக்கிறான். நான் எப்படி பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் பார்க்குறதுல என்னுடைய உடம்பை தான் பார்க்குறீங்க. என் உடம்புக்குள்ளே உயிர்னு ஒன்று இருக்குது. இப்போ உங்கள் உடம்புலையும் அந்த உயிர் இருக்குது. நீங்கள் எப்படி கிளாஸை கேட்க முடியுது? உள்ளுக்குள்ளே உயிர் இருக்கிறதுனால கேட்க முடியுது. இப்போ செத்தவங்களுக்கு என்ன இருக்குது, ஐஸ் பெட்டியில் வச்சுருக்கவங்களுக்கு என்ன இருக்குது, அதே கை, அதே கண், அதே கால் எல்லாமே இருக்குது. ஆனால் ஒன்றும் வேலை செய்ய மாட்டேங்குது. எப்படி வீட்டில் கரண்ட் இல்லைன்னா எந்த மோட்டரும் ஓட மாட்டேங்குது, மிக்சி கிரைண்டர் ஓட மாட்டேங்குதோ அதுபோல் உயிர்னு ஒன்று உள்ளுக்குள்ளே இல்லை என்றால் இந்த உடம்பு இயங்காது. ஆக உயிர் இருக்கான்னு நமக்கு எப்படி தெரியும்? உடம்பு இயங்குறத வச்சு உயிர் இருக்குன்னு தெரியுது. ஏன்னா உயிர் இல்லைன்னா இது இயங்காதுன்னு நமக்கு தெரியும். நெருப்பு இல்லாமல் புகையாது. இப்போ உயிர் எப்படி இயங்குது அதை போய் ஆராய்ச்சி பண்ணுனா சிவபெருமான் அதுக்குள்ள இருந்து உயிரை இயக்குகிறாரு. அந்த உயிர் இந்த உடம்பை இயக்குது தான் நமக்கு நடக்கக்கூடிய காரியம். இப்போ நம்ம வந்து ஒரு இன்பத்தை அனுபவிக்கிறோம். இந்த இன்பம் கண்ணு வழியா போய் பார்த்து ஆஹா சூப்பர் அப்படின்னு சொல்றது எங்க போகுது? கண்ணுக்கு இல்லை, கண்ணு பார்த்து போட்டோ எடுத்து கொடுக்குது. கேமராவில் போட்டோ எடுத்தோம்னா அந்த படத்தோட அழகு மொபைலுக்கு தெரியுமா, கேமராவுக்கு தெரியுமா? தெரியாது. அதுக்கு என்ன தெரியும்? அழுத்தம், அவ்வளோதான். அதோட அழகு யாருக்கு தெரியும்? எடுத்தவனுக்கு தான் தெரியும். ஏன்? இதுதான் உயிர் பொருள், அது உயிரற்ற பொருள். ஆக என்னுடைய கண் உயிரற்ற பொருள். உயிர் பொருள் எது? என்னுடைய உயிர் தான் உயிர் பொருள். ஆக இது அழகா இருக்கு அப்படின்னு ஒரு அழகை ரசிக்கிறது யார் ரசிக்கிறாங்க? என் கண்ணா? என்னுடைய உயிர் ரசிக்குது. சரி, உயிருக்கு எப்படி ரசிக்க தெரியுது? சிவபெருமான் அதுக்குள்ள இருந்து அதுக்கு ரசிக்க சொல்லி கொடுக்குறார். ஆக சிவபெருமான் உயிர், அதுக்கு மேல இந்த உடல். அப்படிதான் நம்ம இந்த உலகத்தை அறிந்து கொண்டிருக்கின்றோம். ஆக இறைவன் உயிர்களோடு ஒன்றா கலந்து இருக்கிறான், உடனாயும் இருக்கிறான். நம்ம செய்யக்கூடிய ஒரு நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் சிவபெருமானுக்கு தெரியாம, சிவபெருமானும் சேர்ந்து செய்ய முடியாது. நல்லா தெரிஞ்சுக்க. கொலை செய்தாலும் சிவபெருமானும் சேர்ந்து செஞ்சாதான் செய்ய முடியும்.
ஏன்? உயிர்களுடைய அறிவு அவ்வளவுதான். தானா இயங்க தெரியாது, இயக்குனாதான் இயங்கும். சிவபெருமான் என்ன வருவார்? கூடவே ஒரு விட்னஸ் மாதிரி வருவார். கணக்கு உன்னோடதுப்பா, சும்மா வர்றேன், நான் பேருக்கு வர்றேன், அவ்வளோதான் அப்படின்னு நம்மளை தனியாக விட்டு விட்டு நமக்கு பயிற்சி கொடுத்து. இப்போ நீச்சல் குளத்துல குழந்தைய போட்டு அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க? பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், கால் அடி, கையை ஆட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கையை எடுத்து விட்டுருவாங்க. குழந்தைக்கே தெரியாமல் லைட்டாக எடுத்துருவாங்க. சைக்கிள் ஓட்டும்போது அப்படிதான், மாமா பின்னாடி பிடிச்சிட்டே வருவார், பிடிச்சிருக்கேன் ஓட்டு. இப்போல்லாம் கிடையாது, அந்த காலத்தில். இப்போ தான் ட்ரை சைக்கிள் வந்துருச்சு, மாமாவே தேவையில்லை. மாமா பின்னாடி பிடிச்சிட்டே ஓடி வருவார் சைக்கிளை, குரங்கு பெடல் போட்டு ஓட்டிக்கிட்டு இருப்போம். பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க தானே அப்படி கேட்போம். ஆமாம் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கேன், கெட்டியாக பிடிச்சிருக்கேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம கூட வருவார். கையை பிடிக்க மாட்டார், சும்மா கையை இப்படி காமிச்சிக்கிட்டே வருவார். ஏன்? பிள்ளைக்கு அந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்கு விட்டாதான் தெரியும். கடைசி வரைக்கும் பிடிச்சிக்கிட்டே இருந்தாருன்னா பேலன்ஸ் தெரியாது. அதனால இறைவன் என்ன பண்ணுவார்? உடனாக இருந்து இந்த குழந்தைக்கு எப்போ விடணும், எப்போ பிடிக்கணும், எப்போ ஃபுல்லாக விடணும், அதெல்லாம் அவருக்கு தான் தெரியும். இறைவன் ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் இருக்கிறான். வேற அப்போ நம்ம தான் இறைவனா அப்படின்னு நமக்கு ஒரு மமதை வந்துடக்கூடாது. அவன் தனி, நம்ம தனி. அவர் யாரு? நம்ம யாரு? யாவர்க்கும் மேலாம் சிவபெருமான். திருவாசகம் 47வது பாடல். யாவர்க்கும் மேலாம் சிவபெருமான், யாவர்க்கும் கீழாம் அடியேனை ஆட்கொண்டேன். யாவர்க்கும் மேலாம் சிவபெருமான், எல்லாருக்கும் மேல். நீ யார் பேரை சொல்லு? தேவேந்திரன், சிவபெருமான் அவருக்கு மேல. பிரம்மா, சிவபெருமான் அவருக்கு மேல. நீ எந்த பேரை கொண்டு வாப்பா, அதுக்கு மேலதான் சிவபெருமான். இது எல்லாரும் உலகறிந்த உண்மை. யாவர்க்கும் மேலாம் சிவபெருமான், யாவர்க்கும் கீழாம் அடியேனை. 47வது பாடல் நினைக்கிறேன், வெண்பாளவர். திருவாசகம் சும்மா முற்றோதல்னு சொல்றோம். இதெல்லாம் எங்க இருக்கு? சைவ சித்தாந்த சுடர்ல இருக்கிற பாடத்தை தான் இங்க சொல்றாங்க. யாவர்க்கும் மேலாம் அளவிலா சீருடையான், யாவர்க்கும் கீழாம் அடியேனை, யாவரும் பெற்றறியா இன்பத்துள் வைத்தாய்க்கு என் எம்பெருமான் மற்றறியேன் செய்யும் வகை. நீ யாரு? நீ எவ்வளோ பெரிய ஆளு, நான் யாரு? ஆஃப்டர் ஆல் நீ என்னை எங்க வச்சிருக்க தெரியுமா அப்படிங்கிறாரு மாணிக்கவாசகர். அப்படி இறைவன் நம்மை அறிவிப்பதற்காக வேறாயும் இருக்கிறார். இப்படி பல முக்கியமான கருத்துக்கள், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்கிறதுனால நான் இவ்வளோ நேரம் அதை நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னென்ன பார்த்துருக்கோம்? அதில் 5 தொழில்கள் இறைவன் செய்கின்றான் உயிர்களுக்காகன்னு பார்த்துருக்கோம். 1, உயிர்களுக்காக இறைவன் ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் இருந்து செயல்பட்டு கொண்டே இருந்தான், இருக்கிறான், இருப்பான் அப்படிங்கிறத படிச்சிருக்கோம். ஒன்றாயும் உடனாயும் வேறாயும். அடுத்ததாக என்ன படிச்சிருக்கோம்? இறைவன் உயிர்களுடைய பக்குவத்திற்கு ஏற்றாற்போல் உருவம் தாங்கியும், மனிதனை போல கண்ணு காது மூக்கு நாக்கு, அப்படி நடராச பெருமான் போல ஒரு உருவம் தட்சிணாமூர்த்தி போல, முருகன் போல, விநாயகர் போல உருவம் தாங்கியும் வருவான். அரு உருவம் என்று சொல்லக்கூடிய கண்ணு காதெல்லாம் கிடையாது, ஆனால் ஒரு ஷேப் மாதிரி இருக்கு. சிவலிங்கம் சொல்றோம்ல, சிவலிங்கத்துக்கு கண்ணு காது இருக்கா? இல்லை. ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லை. சிவலிங்கம் இருக்கு, பெரிய ஆவுடை இருக்கு, அதெல்லாம் நம்ம சொல்றோம். ஸோ அதுபோல இறைவன் ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் அருவமாயும் அரு உருவமாயும் உருவமாயும் சொரூப நிலையிலிருந்து இறங்கி வந்து தடத்த நிலையிலும் எவ்வளோ செய்கிறார் பாருங்க. அவன் எவ்வளோ செய்கிறான் அப்படிங்கிறது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பாடத்தில் முழுவதும் இருக்குது. அழகு 4 ஃபுல்லாக அதைத்தான் சொல்லுது. இறைவன் நமக்காக என்னென்ன செய்கிறான் அப்படின்னு அதை நம்ம கணக்கில் போட்டு பார்க்கணும். இறைவன் நமக்கு இது செய்கிறான், இது செய்கிறான், இது செய்கிறான், இது செய்கிறான், இது செய்கிறான். நான் அவனுக்காக என்ன செய்கிறேன்? இது செய்கிறேன், 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 இது செய்கிறேன். அவன் செய்கிறத விட நான் அதிகமாக தான் செய்கிறேன் அப்படின்னா நல்ல வாழ்க்கையை வாழ்கிறீங்கன்னு அர்த்தம். அவன் அவ்வளோ செஞ்சுருக்கிறான், நான் ஒன்றுமே செய்கிறதில்ல அப்படின்னு உங்களுக்கே தோணுனாக்க அந்த வாழ்க்கையை வாழ்கிறது வீண். இனிமையாவது அவனுக்கு நிறையா நம்ம செய்யணும் அப்படிங்கிற முடிவை நம்ம எடுக்கணும். மிகவோர் காலம் இனி இல்லை. முடிவு நம்ம தான் எடுக்கணும். என் முடிவை என் மனைவி எடுத்து தரமாட்டாங்க. நீங்கள் சிவனை கும்பிடுங்கன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க அறிவு எந்த அளவுக்கு இருக்கோ, அவங்க ஆன்மா எந்த அளவுக்கு பக்குவமாக இருக்கோ அப்படித்தான் அவங்க நடந்துக்குவாங்க. என்னுடைய ஆன்மா பக்குவப்படுவதற்கு நான் தான் முயற்சிக்கணுமே தவிர என்னுடைய மனைவியோ என்னுடைய பெற்றோரோ முயற்சிக்க மாட்டார்கள். என்னுடைய உடம்பை வளர்க்குறதுக்கு அவங்க சொல்லுவாங்க, காலையில் இது பண்ணித்தரேன், அது பண்ணித்தரேன், நல்லா சாப்பிடுங்க, ஞாயிற்றுக்கிழமை இந்த சமையல் பண்ணித்தரேன் சாப்பிடுங்க, விதவிதமாக சமைச்சு தரேன் சாப்பிடுங்க. அதெல்லாம் உடம்பை வளர்ப்பாங்களே தவிர உயிரை வளர்க்க மாட்டாங்க. உயிரை வளர்க்குற மனைவி தான் உண்மையான மனைவி.
கணவனை சிவனடியார் ஆக்குற மனைவி தான் உண்மையான மனைவி. மனைவி சிவனடியார் ஆகணும்னு உதவி செய்கின்ற கணவன் தான் உண்மையான கணவன். அன்னவரே எம் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். இன்ன வகையே எமக்கெங்கோன் நல்குதியேல் என்ன குறையும் இளோமேலோர் எம்பாவாய். இப்படி ஒரு கணவர் எனக்கு கிடைச்சனா, திருநீர் வச்ச கணவர் கிடைச்சா, உருத்திராக்கம் அணிஞ்ச கணவர் எனக்கு கிடைச்சா, சிவத்தொண்டு செய்கின்ற கணவர் எனக்கு கிடைச்சார்னா, நமச்சிவாய சொல்கிற கணவர் எனக்கு கிடைச்சா, பஞ்சபுராணம் பாடுற கணவர் எனக்கு கிடைச்சா, பதிபசு பாசம் பற்றி தெரிஞ்ச கணவர் எனக்கு கிடைச்சார்னா, எங்களில் என் ஞாயிறு சூரியன் கிழக்க உதிச்சா எனக்கு என்ன, மேற்க உதிச்சா எனக்கு என்ன, இது பத்தாதா எனக்கு. திருவம்பாவை பாடுறாங்க. பல முறை பாடியிருப்போம், ஆனால் இதெல்லாம் நம்ம யோசித்து பாடியிருக்க மாட்டீங்க. இன்று முதல் நீங்கள் யோசித்து பாடுமாறு வேண்டிக் கொள்கின்றேன். இன்னைக்கு பாடத்துக்கு இப்போ போவோம். இது வரைக்கும் நம்ம பேசினதெல்லாம் பழைய பாடங்கள். இன்றைக்கு தான் புது பாடத்துக்கு போகிறோம். இப்போ சிவபெருமானை பற்றி இவ்வளவு தெரிந்து வைத்திருக்கின்றோம். இந்த சைவ சித்தாந்தத்தோட நேர்வு தேர்வில் ஒரு மாணவரும் சொல்கிற ஒரு பதில் இது. ஐயா, கோயிலுக்கு போயிருக்கிறேன், விளக்கேற்றி இருக்கிறேன், காவடி எடுத்திருக்கிறேன், பால் குடம் தூக்கி இருக்கிறேன், என்னென்னவோ மலைப்பாரி தூக்கி இருக்கிறேன், என்னென்னவோ பண்ணியிருக்கிறேன் ஐயா. ஆனால் சிவபெருமான் ஒருவர் இருக்கிறார். அவர் அனாதி, அவர் தன்வயத்தர், அவர் தூய உடம்பினர், அவர் என்ன முடிவிலா ஆற்றல் உடையவர், அவருக்கு 8 குணங்கள் இருக்கிறது, அவருக்கு சொரூப நிலைன்னு ஒன்று இருக்கு, தடத்த நிலைன்னு ஒன்று இருக்கு. அவர் தான் 5 தொழில்களை செய்கிற மந்திரிகளை வச்சு வேலை வாங்கிக்கிட்டு இருக்காரு. அவர் ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் இருக்கிறாரு. அவர் அருவமாயும் அருவுருவமாயும் உருவமாயும் இருக்கிறாரு. இவ்வளோ வேலைகளை நம்முடைய ஆணவமலத்தை நீக்குவதற்காக நமக்கு தனு கொடுத்து, கரணம் கொடுத்து, புவனம் கொடுத்து, போகம் கொடுத்துருக்காரு. நமக்கு கண்ம மலம்னு ஒன்று சேர்த்து நம்ம செய்கிற நல்வினை தீவினை எல்லாம் குறிச்சிக்கிட்டே வர்றாரு. இந்த வினைகளுக்கெல்லாம் ஆகாமியம், சஞ்சிதம், பிராரத்தம்னு சொல்லி திரும்ப திரும்ப நமக்கு பிறவியை கொடுக்குறாரு. 84 லட்சம் பிறவிகள் கொடுக்குறாரு. 7 வகையான பிறவிகளை மாற்றி மாற்றி கொடுக்குறாரு. அதுபோல் 4 வகை தோற்றங்கள், முட்டையிலிருந்து வர்றது ஒரு மாதிரியும், விதையாக பிறக்கிறது ஒரு மாதிரியும், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லாக நின்ற இத்தாவர சங்கமத்துள் இத்தனை பிறவிகளை கொடுத்து அத்தனையிலையும் நான் நினைச்சதையும் கணக்கில் எழுதணும். ஏதாவது என்னுடைய எண்ணம் தவறாக ஒரு பொருளை பார்க்குறோம், அதை அபகரிக்கலாம் அப்படின்னு தோணிட்டாலே போச்சு பாவம். இன்னும் நான் வாயை திறந்து சொல்லலை, வேற யாருக்கும் தெரியாது, நானா லைட் ஆஃப் பண்ணிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கிறது தான் இது. ஆனால் யாருக்கும் தெரியாதுன்னா யார்? இந்த முட்டாள்கள் யாருக்கும் தெரியாதே தவிர அறிவாளியான சிவபெருமான் கேமரால எல்லாம் ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். என்ன நினைக்கிறேன், என்ன நினைக்க போறேங்கிறதே அவருக்கு தெரியும். ஆக அத்தனையும் கணக்குல எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே, அத்தனைக்கு ஏற்றாற்போல் பலனை என்னன்னு பார்த்து இந்த கைலை துரைசாமி இந்த இன்பத்தை அனுபவிக்கணும்னா இந்த அப்பா அம்மாவுக்கு இந்த வருஷத்துல இந்த சகோதரர்கள் கூட இந்த மண்ணில் இப்படி பிறக்கணும், ஆணாக பிறக்கணும். இவன் இந்த துன்பத்தை அனுபவிக்கணும்னா இந்த இடத்துல இந்த அப்பா அம்மாவுக்கு இந்த சகோதர சகோதரிகளோட இப்படி ஒரு உடல் அமைப்போட இவன் இப்படி பிறக்கணும். இதெல்லாம் யார் செய்வா? யார் செய்வா? கணவன் செய்வானா? மனைவி செய்வாங்களா? பெத்த பிள்ளைகள் செய்வாங்களா? பெத்த அம்மா செய்வாங்களா? அம்மா என்ன நான் வேணும்னா என்னை பெற்றுக்கிட்டாங்க? நோ நோ. என் பிள்ளைங்களை நான் அப்படி பெற்றுக்கிறேன். எனக்கு ஒரு திருஞான சம்பந்தர் வேணும், நான் குழந்தை பெற்றுக்கிட்டோம். கல்யாணம் ஆயிடுச்சு, 3 மாசத்துல கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, என்னாச்சும்பாங்க. நான் ஆம்பளைங்கிறத காமிக்கணும், என் மனைவி பெண்ணுங்கிறத காமிக்கணும். வம்சம் தலைத்து ஓங்கணும். பெரிய ராஜ வம்சம் பாருங்க, ராஜராஜ சோழன் வம்சம். அதனால குழந்தை பெற்றுக்கிட்டோம். திருஞான சம்பந்தர் வேணும், மங்கையர்க்கரசி வேணுங்கிறதுக்காக குழந்தை பெற்றுக்கிறோம்? இல்லை. ஆக இறைவன் இதெல்லாம் நமக்காக செய்கின்றான். அவனுக்கு இது என்ன இருக்கு? இப்போ ஒரு கழுதை சாப்பிட்டுச்சா இல்லையா நம்ம பார்க்குறோமா? கழுதை கேடு கேட்டால் நமக்கு என்ன? எங்கே படுத்திருந்தா நமக்கு என்ன? என்ன சாப்பிட்டா நமக்கு என்ன? தெருவில் இருக்கிற நாயெல்லாம் சாப்பிட்டுச்சா? எங்கே படுத்துது? குளிர் அடிக்குதா இல்லையா? தொண்டையில் கரகரன்னு பேசுதா? நார்மலாக பேசுதா? ஏதாவது கவலைப்படுறோமா? நம்ம கவலைப்படுறதில்ல. ஏன் கவலைப்படுறதில்ல? தேவையில்லை, கவலைப்படுறதில்ல. நமக்கு வேற வேலை இருக்கு, அதனால கவலைப்படுறதில்ல. சிவபெருமான் உன்னையும் என்னையும் பற்றி கவலைப்படுறானே, அப்படியா? இந்த பாடம் படித்த பிறகுதான் தெரியுது, நமக்காக அவன் கண்ணு கூட சிமிட்டுறதில்லைன்றது தெரியுது. கண் சிமிட்ட மாட்டார் சிவபெருமான். நம்ம கண் சிமிட்டணும், அவர் கண் சிமிட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது மாயையில் செய்யப்பட்டது கிடையாது.
அப்படிப்பட்ட பெருமானை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இத்தனை காலம் என்னுடைய வாழ்க்கையை வீணாக்கிட்டேனே, இதை நான் இன்னும் தெரிஞ்சுக்கணும், என்ன பண்றது? அது சித்தாந்த விளக்கம் வினா விடை. நாளைக்கு வகுப்புல வந்து சேர்ந்துக்கங்க. நாளைக்கு வகுப்பு 7 மணிக்கு. அதுல வந்து சேர்ந்தா இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். சரி, சிவபெருமானை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். உயிர்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். உயிர்கள் என்பதை பசு என்று சொல்லுகின்றோம். சைவ சித்தாந்த சுடர் பாடவரிசையில் 5வது அழகாக நமசிவாய மந்திர சொல்லில் உள்ள என்ற எழுத்து குறிக்கும் உயிர்களின் இயல்புகளை பற்றி சிந்திப்போம். நமசிவாய என்கின்ற 5 எழுத்தை பற்றி தான் நம்மளுடைய பாடமே இருக்கு. 5 எழுத்துக்கள்ல தான் நம்ம பாடமே இருக்கு. அதுல முதல் எழுத்தாகிய என்கின்ற திரோதான சக்தியும் 4வது எழுத்தாகிய என்ற அருள் சக்தியும், இது ரெண்டும் சக்தியை குறிக்கிறது, பார்வதியை குறிக்கிறது. அதை பற்றி நம்ம 15வது அழகுல படிக்க போறோம். மீதி இருக்கிறது 3 இருக்கு. 1 சி என்கின்ற சிவம், என்கின்ற உயிர், என்கின்ற மலங்கள். இப்போ சி என்கின்ற சிவம் இருக்குன்னு முதல்ல படித்தோம். அது என்னென்ன குணங்களை கொண்டு இருக்குன்னு சொல்லி அதோட படத்தை வரைஞ்சிட்டோம். இப்போ இதுதான் சிவம் அப்படின்னு ஒரு ஸ்கெட்ச் போட்டாச்சு. இப்போ இதுதான் உயிர்கள் அப்படின்னு ஒரு ஸ்கெட்ச் போடணும். ரொம்ப 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 முக்கியமான பாடம். என் வாழ்க்கையில் நான் முனைவர் பட்டமெல்லாம் ஒரு பைசா போறாது. இந்த பாடத்துக்கு கம்பேர் பண்ணால் நான் வாங்கின கோல்டு மெடல், நான் வாங்கின யூனிவர்சிட்டி மெடல், நான் வாங்கின முனைவர் பட்டம் ஒரு தூசு போறாது. அவ்வளோ உயர்ந்த பாடம். உயிரோட இயல்பையே நான் படிக்கிறேன். யார் பெறுவார் அச்சோவே இந்த பாடம் படிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும், இல்லைன்னா படிக்க முடியாது. உயிர்கள் எண்ணற்றவை. உயிரினங்கள் சொல்றோம்ல, கண்ணால எதெல்லாம் நம்ம பார்க்குறோமோ, அதாவது தாவரங்கள் இடம் விட்டு இடம் மாறாது, ஆனால் அளவில் மாறும், வளரும். அதனால அதுக்கு உயிர் இருக்குதுன்னு அர்த்தம். மற்றதெல்லாம் இடம் விட்டு இடம் மாறக்கூடிய உயிரினங்கள். பறவையாக இருக்கட்டும், விலங்காக இருக்கட்டும், பாம்பாக இருந்தாலும், பள்ளியாக இருந்தாலும் இடம் விட்டு இடம் நகர்றது. தாவர சங்கமம். சங்கமம்னா இடம் விட்டு இடம் மாறுவது. தாவர என்றால் இடம் மாறாது. இடம் மாறாதது ஓரறிவு உடைய தாவரங்கள். மற்ற எல்லாம் இடம் மாறுவது. அந்த இடம் மாறுகிறது அல்லது இடம் மாறாத செடி, கொடி, புல், பூண்டு, ஒரு இந்த பக்கம் தஞ்சாவூர் காவிரி ஆற்று பக்கத்தில் போய் இப்படி பார்த்தீங்கன்னாக்க கண்ணுக்கு தெரிகிற வரைக்கும் நெல் பயிர் இருக்கும். அது ஒரு நெல் பயிரும் ஒரு உயிர். அப்படியா? ஒரு அருகம்புல்லும் ஒரு உயிர். அது தெரியாதா உங்களுக்கு? ஒரு கொசுவும் ஒரு உயிர். அது போல ஒரு அருகம்புல்லும் ஒரு உயிர். ஒரு ஆலமரமும் ஒரு உயிர். ஒரு அருகம்புல்லும், ஒரு அருகம்புல் ஒரு உயிர். அப்போ எத்தனை உயிர் இருக்குன்னு யாரால எண்ண முடியும்? எந்த சயின்டிஸ்ட்டு, எந்த டாக்டரு, எந்த இன்ஜினியரு, அமெரிக்கா டாக்டரு, அமெரிக்கா வளர்ந்த நாடு, வளராத நாடு, ஒரு குப்பைக்கு கெஸ் பண்ண கூட முடியாது. தோராயமா இவ்வளோ இருக்குன்னு கூட சொல்ல முடியாது. அருளாளர்கள் கணித்து சொல்லியிருக்கிறார். சிவபெருமானுக்கு தெரியும் இந்த எண்ணிக்கை. ஏன்னா அத்தனையும் இப்போ என்ன பண்ணிச்சு அப்படிங்கிறத அவன் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு, அத்தனையும் எத்தனைன்னே தெரியலைன்னா அத்தனையும் எப்படி ரெக்கார்ட் பண்றது? நான் ஒரு சூப்பர்வைசர் இருக்கிறேன், உனக்கிட்ட வேலை செய்யறவங்களாம் கரெக்டாக வேலை செய்கிறாங்களான்னு பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்றீங்க. நான் பார்த்துக்கிறேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். எத்தனை பேர் வேலை செய்கிறாங்கன்னே எனக்கு தெரியலைன்னா அத்தனை பேரும் கரெக்டாக வேலை செஞ்சாங்கன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? எத்தனை பேருன்னே தெரியலைன்னா. சிவபெருமான் அத்தனை பேரும் என்ன செய்கிறாங்கன்றதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னா எத்தனை இருக்குன்னு அவருக்கு தெரியாமல் அதை ரெக்கார்ட் பண்ணுவாரா? சிவபெருமானுக்கு மட்டுமே தெரியும் எத்தனை உயிர்கள் இருக்கிறதுன்னு சொல்லி. வேற எந்த சாமிக்கும், எந்த கோழிச்சாமி, ஆட்டுச்சாமி, கறிச்சாமி, வெள்ளிக்கிழமை சாமி, செவ்வாய்க்கிழமை சாமி, சனிக்கிழமை சாமி, ஞாயிற்றுக்கிழமை சாமி, தேங்காய் உடைக்கிற சாமி, எந்த சாமிக்கும் தெரியாது. சிவபெருமானுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கும் எனக்கும் தெரியும். உயிர்கள் எண்ணற்றவை, எண்ண முடியாது. இறைவனை போல உயிர்களும் அனாதியானவை. 3 பொருள் அனாதின்னு சொன்னோம். அதுல பதியும் அனாதின்னு சொன்னோம். பதி, பசுவாகிய உயிர்களும் அனாதின்னு சொன்னோம். அதுதான் நான் திரும்ப சொல்லியிருக்கிறேன். உயிர்கள், இறைவனை போல உயிர்களும் அனாதியானவை, அழிவில்லாதவை. அனாதின்னு சொல்லிட்டா என்ன? தோற்றம் இல்லை, அன்றும் இருந்தது, இன்றும் இருக்குது, அப்படி மீன்ஸ் என்றும் இருக்கும். இது அழியறதுக்கு வேற ஒன்றும் சோர்ஸ் கிடையாது. அழியறதுன்னா அழிஞ்சிருக்கணும்ல. எங்க தாத்தா அழிஞ்சிட்டாரு, அதுலேருந்து என்ன தெரியுது? நானும் அழிஞ்சிருவேன்னு தெரியுது.
முன்னால இருந்த கோயில்கள் எல்லாம் இப்ப எல்லாமே அழிஞ்சிருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? இப்ப இருக்கிற கோயில் பின்னாடி அழிஞ்சிரும்னு தெரியுது. நேத்து ஃப்ரெஷ்ஷா இருந்த சாம்பார் இன்னைக்கு புளிச்சு போயிடுது. அதுல இருந்து என்ன தெரியுது? சாம்பார் அழியும் அப்படின்னு தெரியுது. நேத்து பழமா இருந்தது இன்னைக்கு அழுகி போயிடுச்சு. அதுல இருந்து என்ன தெரியுது? பழம் அழியும், அழுகும் அப்படின்னு தெரியுது. இதெல்லாம் ஒண்ணும் பெரிய சயின்ஸ் கிடையாது. இப்படிலாம் நம்ம கவனிச்சு பார்த்தது கிடையாது வாழ்க்கைய. இறைவனைப் போல உயிர்களும் அனாதியானவை, அழிவில்லாதவை. இன்னும் பல யுகங்கள் கடந்தாலும், யுகம் யுகம்னு சொல்றாங்களே, அப்படி கடந்தாலும் உயிர்கள் என்றும் அழியாது. உடல்கள் வேணா மாறிக்கிட்டு இருக்கலாம். கொஞ்ச நாள் உடல் மாற்றம் இல்லாம கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சும்மா வெயிட்டிங் லிஸ்ட்ல வைக்கலாம். அப்படித்தான் இருக்குமே தவிர, உடல் எடுக்காம உயிர் தொங்கிக்கிட்டு இருக்குமே தவிர, உயிர் அழிஞ்சிருச்சுங்கிற நிலை என்றும் வராது. அதனால தான் இது அனாதி பொருள்னு சொல்றோம். இதுல இருந்து நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? என்ன சந்தோஷம் தெரியுமா? எல்லா கவலையும் போயிடுச்சு எனக்கு. ஏன்? என் உயிர் என்றுமே அழியாது. எப்ப அழியும்? சிவபெருமான் அழிஞ்சாதான் அழியும். சிவபெருமான் அழிய மாட்டார். என்னுடைய உயிரை சிவபெருமானும் அழிக்க முடியாது. அவ்வளோ அவ்வளோ வல்லமை வாய்ந்த ஒரு உயிரை பெற்று நாய் மாதிரி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நமச்சிவாயை சொல்ல எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்றேன். பஞ்சபுராணம் படிக்க நேரம் இல்லைன்னு சொல்றேன். பஞ்சபுராணம் பாராயணம் மணியில தலையில நிக்க மாட்டேங்குதுன்னு சொல்றேன். அந்த தலைக்குள்ள என்னென்ன நிக்குதுன்னு நான் சொல்லட்டா? துரோகம் இல்லையா? அது பாவம் இல்லையா? அறியாமை இல்லையா? முட்டாள்தனம் இல்லையா? ஒரு 5 பாட்டு 4 வரி பாட்டு கூட நம்மளால பாட முடியலைன்னா இதெல்லாம் எதுக்காக பண்ணான் சிவபெருமான்? உயிர்கள் தம் வினைக்கு ஏற்ப, அதாவது பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பல வகை பிறப்புகளுக்கு ஆளாகி இன்ப துன்பங்களை அனுபவித்து இறுதியில் இறைவன் திருவடியை அடையும். இதுதான் உயிர்களுடைய இயல்பு. உயிர்கள் அனாதியிலேயே ஆணவ மலத்தால் அறிவு மறைக்கப்பட்டு அறியாமையில் கிடப்பவை. கொஞ்சம் அறிவு பொருள் தான், இருந்தாலும் அந்த அறிவு மறைக்கப்பட்டிருக்கிறதுனால கிட்டத்தட்ட அறிவில்லாத பொருள் போல இருக்கிறது. உயிரை பசு என்று குறிப்பிடுவார்கள். பசு என்பது கட்டுப்பட்டு கிடப்பது. ஒரு பசுமாட்டை பார்த்தோம்னா மோஸ்ட்லி அது கட்டி கிடக்கும். அந்த தொழுவத்திலே கட்டப்பட்டு கிடக்கும். அதை ஒரு உதாரணமாக, வீட்டு தொழுவத்தில் பசு எவ்வாறு கயிறால் கட்டப்பட்டு கிடக்கிறதோ அதுபோல இந்த உயிரானது, என்னுடைய உயிரானது, உங்களுடைய உயிரானது, அனைத்து உயிர்களும் ஆணவமலம் என்ற கயிறால் கட்டப்பட்டு கிடக்கிறது. இப்போ ஒரு பசுமாட்டை நம்ம என்ன கயிறுல கட்டுறோமோ, 1 மீட்டர் லென்த் விட்டு கட்டினோம்னா அது சுத்தி சுத்தி வந்தா எவ்வளவு தூரத்துக்கு வர முடியும்? 1 மீட்டர்ல வர முடியும். இப்போ சில இடங்கள்ல மேய்கின்ற இடத்துல எல்லாம் ஒரு 10 மீட்டர் கயிறு வச்சு கட்டிடுவாங்க. இப்போ 10 மீட்டர் வரைக்கும் அதால போய் மேய முடியும். 100 மீட்டர் போக முடியுமா? போக முடியாது. இப்போ அந்த கயிறுடைய அளவு எவ்வளோ நீளமோ அதுக்கு ஏற்றாற் போல் தான் அதோட உலகமே. கிணத்து தவளை மாதிரி அது. அதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கும். அதுக்குள்ளே தான் சாப்பிடும், அதுக்குள்ளே தான் யூரின் போகும், அதுக்குள்ளே தான் மோஷன் போகும், அதுக்குள்ளே தான் எல்லாம் பண்ணும். குழந்தைய பார்த்துக்கிறதும் அதுக்குள்ளே தான். ஏன்னா கட்டி கிடக்கு. அதுபோல உங்களுடைய உயிரும் என்னுடைய உயிரும் அனைத்து ஜீவராசிகளுடைய உயிரும் ஆணவ மலம் என்ற கயிறால் கட்டப்பட்டு கிடக்கிறது. அந்த கயிறு எந்த அளவுக்கு லென்த்ல கட்டப்பட்டு கிடக்கிறதோ அந்த அளவுக்கு நம்ம ஆட்டம் போட்டுக்கிட்டு இருப்போம்னு அர்த்தம். அதுதான் நம்மளுடைய அறிவு விளக்கம். அவ்வளவுதான் இருக்கும். ரொம்ப டைட்டா கட்டியிருந்ததுன்னா ஒன்றும் தெரியாது, நமக்கு மக்கு மாதிரி இருக்கும். கொஞ்சம் லூஸா கட்டி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தூரத்துக்கு ஆட்டம் போடலாம். இது எனக்கு தெரியும், எனக்கு பிசிக்ஸ் தெரியும், கெமிஸ்ட்ரி தெரியும்னு கொஞ்சம் தெரியும்னு சொல்லலாம். ஆனால் அனைத்து பசுக்களும் கயிறால் கட்டப்பட்டிருப்பது போல நம் உயிர் ஆணவ மலத்தால் கட்டப்பட்டிருக்கிறது. அதனால இந்த உயிருக்கு உயிர்னு சொல்லாம இது பசு மாதிரி கட்டப்பட்டு கிடக்கிறதுனால இதை பசுன்னு சொல்றாங்க. இல்லைன்னா ஏன் பசுன்னு சொல்லணும்? கொசுன்னு சொல்லலாம்ல. பதி, கொசு, பாசம்னு சொல்லலாமே. கொசுக்கு கொசுன்னு பேர் வச்சவன் பசுக்கு கொசுன்னு பேர் வைக்கக்கூடாதா? வைக்கலாமே. ஏன் உயிர்களுக்கு பசுன்னு பேர் வச்சாங்கன்னா, பசுமாடு கட்டி கிடக்குது எப்போதுமே கயிறோட நீளத்துக்கு ஏற்றாற்போல் அதோட ஆட்டம் பாட்டமெல்லாம் இருக்குது. அதுபோல இந்த ஆணவ மலத்தால் உயிர் கட்டப்பட்டு கிடக்கிறது. ஆணவ மலத்தோட பிடிப்பு எவ்வளோ இருக்குதோ, எவ்வளோ விலகி இருக்கு, லூஸா இருக்கா டைட்டா இருக்கோ அதுக்கு ஏற்றாற்போல் இந்த உயிருடைய அறிவு விளங்கும், விளங்காமலும் இருக்கும். அப்படிங்கிறத ஒரு உதாரணத்துல காட்டுறதுக்காகத்தான் உயிர்களுக்கு பசு என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மலங்களிலிருந்து தாமாகவே விடுபட உயிர்களால் முடியாது. கயிறை தானாகவே அறுத்துக்கிட்டு பசுமாடால போக முடியாது.
இறைவன் துணையுடன் மட்டுமே விடுபட முடியும். ஒரு மாட்டை அவுத்து விடணும் அப்படின்னாக்க அந்த வீட்டு ஓனர் யாரோ, மாட்டுக்கு சொந்தக்காரர் வந்து அந்த கயிறை அவுத்து விட்டாதான் அது அந்த இடத்த விட்டு போக முடியும். அதுபோல இந்த உயிர் தானாகவே நான் அந்த ஆணவ மலத்திலேருந்து நீங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல தெரியாது. ஆணவ மலம் பிடிச்சிருக்குங்கிறதே தெரியாது. அது கூட இறைவன் சொன்னாதான் தெரியுது. நீ கட்டப்பட்டு கிடக்கிற பசுவே அப்படின்னு சொல்றதுக்கும் இறைவன் தேவைப்படுது. கட்டப்பட்டு கிடக்கிறோம் என்பதையே தெரிவதற்கே சிவபெருமான் தேவை என்றால், கட்டிலிருந்து அவுக்கிற வித்தை என்னங்கிறத யார் சொல்லித்தர்றது? அவன் தான் சொல்லித்தரான். நமச்சிவாய 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 நமச்சிவாய. உயிரின் அறியாமையை நீக்கி அறிவை விளங்கச் செய்ய இறைவன் கொடுத்ததுதான் நம் உடலும் இந்த உலகமும். இறைவன் தனு கரண புவன போகம்னு சொல்றோம். தனு கரணம் என்பது உடலை குறிக்கிறது. புவன போகம் என்பது இந்த உலகத்தை குறிக்கிறது. இந்த உலக நல்லா தெரிஞ்சுக்கங்க. உலகம் பிறந்தது எதற்காக, ஓடும் நதிகளும் எதற்காக அப்படின்னு நினைக்கிறேன். பாட்டு ஃபுல்லா தெரியல எனக்கு. உலகம் பிறந்தது எதற்காக, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலையும் கடலும் எனக்காக, சூரியனும் சந்திரனும் எனக்காக, 9 கோள்களும் எனக்காக, அத்தனையும் எனக்காக, பிரம்மாவும் திருமாலும் எனக்காக. பிரம்மாவும் திருமாலும் எனக்கு அறிவு விளக்கம் ஆயிடுச்சுன்னா அவனுக்கு வேலையே கிடையாது. என் அறிவு விளங்காததுனால அவனுக்கு ஜாப் கிடைச்சிருக்கு, பதவியில் இருக்கான். என் அறிவு விளக்கம் ஆயிடுச்சுன்னா அவனுக்கு வேலை கிடையாது. எல்லா உயிர்களும் அறிவு விளக்கம் பெற்றுட்டா அப்புறம் பிரம்மாவுக்கு என்ன வேலை இருக்கு? எல்லா உயிரும் அறிவு விளக்கம் பெற்றுச்சுன்னா திருமாலுக்கு என்ன வேலை இருக்கு? உருத்திரனுக்கு என்ன வேலை இருக்கு? ஒரு வேலையும் கிடையாது. அவங்க அறிவு விளக்கம் பெற்று அவங்களும் சிவபெருமானுடைய திருவடியை போய் சேர வேண்டும். உயிரின் அறியாமையை நீக்கி அறிவை விளங்கச் செய்ய இறைவன் கொடுத்ததுதான் நம் உடலும் இந்த உலகமும். உலகப் பொருள்களால் பயனடைவது உயிர்கள்தான். உலகத்தால் இறைவனுக்கு எந்த பயனும் கிடையாது. இந்த உலகத்தாலேயே இறைவனுக்கு எந்த பயனும் கிடையாது அப்படின்னா, அந்த உலகத்துல நம்ம கொடுக்குற அந்த பால் அபிஷேகம், பஞ்சாமிர்தம், அதனால சிவபெருமானுக்கு என்ன பிரயோஜனம் வந்துட போகுது? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. 5 உயிர்கள் சார்ந்ததின் தன்மை பெறும். எதை சார்ந்து இருக்குதோ அந்த தன்மையை பெறும். மலத்தை சார்ந்தால் மலம் போன்று ஆகும், சிவத்தை சார்ந்தால் சிவம் போன்று ஆகும். நமக்கு அந்த என்கின்ற உயிர் இங்க இருக்கு, சி என்கின்ற சிவம் ஒரு பக்கம் இருக்கு, ம என்கின்ற மலம் ஒரு பக்கம் இருக்கு. இருக்கிறது 3 பொருள் தானே. இந்த 3 பொருள்ல நம்ம நடுப்பொருளாக நிற்கிறோம். அது சி மாதிரி சிவத்தை போலவும் நம்ம மாறலாம். சிவம் பக்கம் சேர்ந்தோம் அப்படின்னா சிவம் மாதிரி மாறலாம். இந்த மலம் பக்கம் சேர்ந்தோம்னா மலம் மாதிரி மாறலாம். இப்போ அரசியல் கட்சிகளில் சில கட்சிகள் இருக்காங்க, சில கட்சிகள் இந்த பக்கம் இருக்காங்க, சில கட்சிகள் அந்த பக்கம் இருக்காங்க, சில கட்சிகள் நடுவில் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. யார் கூப்பிடுவாங்கன்னு சொல்லி சில கட்சிகள்லாம் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா அவங்களோட போயிடுவாங்க. இல்லை நாங்கள் உங்களுக்கு சீட்டு தரோம், பணம் தரோம், பெட்டி பெட்டியாக தரோம்னு சொன்னால் அவங்களோட போயிடுவாங்க. எவன் கூப்பிடுவாங்கிறதுக்காக நடு ரோட்டில் நின்றுட்டு இருக்கிற கட்சிகள் சில இருக்கு. அதுபோல தான் நம்ம உயிரும். இது மலம் பக்கம் போகிறதா சிவம் பக்கம் போகிறதாங்கிற முடிவை நம்ம எப்படி எடுக்கிறோன்னா, மலத்தோட போனால் நம்ம மலம் ஆயிடுவோம், சிவத்தோட போனால் சிவம் ஆயிடுவோம். இது இந்த கேள்வி குழந்தைக்கு கூட தெரியும். சிவத்தோட சேர்ந்தா சிவம் ஆகலாம், மலத்தோட சேர்ந்தா மலம் ஆகலாம். நீ எதோட சேருவேன்னு உங்கள் பிள்ளைய கேளுங்க, கரெக்டாக சொல், சிவத்தோட தான் சேருவேன். நமக்கு அது புரிய மாட்டேங்குது. சிவத்தோடு சேர்ந்தா அப்புறம் நம்ம சமுதாயத்தில் என்ன சொல்லுவாங்க? நம்மளை லூசுன்னு சொல்ல மாட்டாங்க, சன்னியாசின்னு சொல்ல மாட்டாங்க. அப்படியெல்லாம் நமக்கு நினைக்க தோணும். குழந்தைங்களுக்கு அது தெரியாது. இது என்னம்மா சந்தேகம் உனக்கு? சிவந்த மாதிரி ஆகணும், மலமாகவாங்களா யாராவது? சிவமாகணும், சிவத்தோடு தான் சேரணும் அப்படி சொல்லும் குழந்தைங்க. ஆக சார்ந்ததின் தன்மையை பெறும் இந்த உயிர்கள். உயிர்கள் இன்பத்தை விரும்புவன, இயல்பிலேயே இன்பத்தை. இப்போ நான் சொல்றதெல்லாம் இயல்பான குணங்கள். இது படித்தவங்க படிக்காதவங்க, ஆண்கள் பெண்கள், ஆடுகள் மாடுகள்னு கிடையாது. ஆடு மாடு ஓரறிவு உடைய தாவரத்திலிருந்து அதுக்கு இருக்கிற உயிருக்கும் இந்த இயல்பு இருக்கு. தாவரத்தோடைய இயல்பு என்ன, அதோட அந்த உயிரோடைய இயல்பு என்ன? அதுவும் இன்பத்தை விரும்பும். அப்படி உயிர்கள் இன்பத்தை விரும்புவான. இன்பம் வேண்டாம் என்று சொல்லும் உயிர் ஏதாவது இருக்கா? இருக்காது. அனைத்து உயிர்களும் இன்பத்தை நோக்கியே வாழ்க்கையை நடத்துகின்றன. மனிதர்கள் மட்டுமல்ல, விலங்குகள், பறவைகள் போன்றவைகளும் தான். வாசல்ல அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பக்கம் நிறைய வண்டி போகுது, இந்த பக்கம் நிறைய பேர் போறாங்க. எங்க போறாங்க? எல்லாரும் இன்பத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. சிலர் சம்பாதிக்க போறாங்க, சம்பாதிச்சு அதுல இருந்து இன்பத்தை பெறலாம்னு போறாங்க.
சிலர் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பிக்னிக் போகிறேன், டூர் போகிறேன்னு போகிறாங்க. அதில் இன்பம் இருக்குது, அதனால அதுக்காக போகிறேன்றாங்க. அதுபோல் ஒருத்தரும் அவங்க ஏதோ ஒரு இன்பத்தை தேடி தான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம ஏன் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நமக்கு இதில் இன்பம் இருக்குதுன்னு நினைக்கிறோம். பதி பசு பாச ஞானத்தை பல்லாயிரம் உயிர்களுக்கு படிப்பிப்பதிலே நமக்கு ஒரு இன்பம் இருக்குது அப்படிங்கிறதுனால இதை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா இதை விட்டுட்டு சாராய கடையில் உட்காந்துருப்போம் கதை பேசிக்கிட்டு. இதில் இன்பம் இருக்குன்னு நினைக்கிறதுனால நம்ம இதை பிடிச்சிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆக உயிரோடைய இயல்பு இன்பத்தை விரும்பி அதை நாடி 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 வாழ்நாள் முழுவதும் ஓடிக்கொண்டே இருப்பது தான் இந்த உயிரோடைய இயல்பு. என்ன அதில் வருத்தப்பட வேண்டிய விஷயம்னாக்க, பேரின்பம்னு ஒன்று இருக்குது, சிற்றின்பம்னு ஒன்று இருக்குது. எதை அடையணும்? உங்கள் பையனை பொண்ணை கூப்பிட்டு கேளுங்க. சின்ன பிள்ளைங்களா இருந்தால் தான் நல்லது. அதுக்குதான் திருஞான சம்பந்தர், மெய்கண்டார், நம்பியாண்டார் நம்பியை வச்சு பெருமான் பெரிய கதைகளை சொன்னார். பெரியவங்களை வச்சு சொன்னால் 1000 காரணம் சொல்லுவோம். வள்ளல் பெருமான் இப்படி சொல்லியிருக்காருன்னா, ஆமாம் வள்ளல் பெருமான் முதல்ல உருவ வழிபாடு ஓகேன்னாரு, கடைசியாக உருவ வழிபாடு வேண்டான்னு சொல்லிட்டாரு, அவர் ஒரு லூஸ் அப்படி சொல்லிடுவோம். சரிப்பா, அப்பர் பெருமான் இப்படி சொல்லியிருக்கு. அப்பர் முதல்ல சைவ சமயத்தில் இருந்தார், அப்புறம் சமண சமயத்துக்கு போயிட்டாரு, அப்புறம் சைவ சமயத்துக்கு வந்தார். நாளைக்கு திரும்ப சமணத்துக்கு போக மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? அது சொல்கிறத கேட்டுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை வீணாக்கிக்கணும், அது ஒரு லூஸ் அப்படி சொல்லிடுவோம். சின்ன குழந்தைகிட்ட கொடுத்து இந்த கேள்வியை கேளுங்க. சிற்றின்பம்னு ஒன்று இருக்குமா, கொஞ்சம் நேரம் இருக்கும், மறைஞ்சு போயிடும், திரும்ப துன்பம் வந்துடும், அப்புறம் இன்பம் வரும், துன்பம் வரும், இன்பம் வரும், துன்பம் வரும். அப்படின்னு தான் நல்லா இருக்குமா, இன்பமாகவே இருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு கேளுங்க. இல்லை உடனே சொல்லும். அதுவும் உங்கள் பிள்ளை ரொம்ப புத்திசாலி பிள்ளை, உடனே சொல்லும். என்னம்மா இது ஒரு கேள்வியாம்மா, இது குவிஸ் ப்ரோக்ராமில் இதை போய் கேட்டிருக்கிறாங்க கையில் ஐயா, இது ஒரு கேள்வியா, அது பேரின்பம் தான் எனக்கு வேண்டும் அப்படின்னு கேட்கும். அது நமக்கு நெத்தியில் அடித்த மாதிரி இருக்கணும். என் பிள்ளை சொல்கிறா பேரின்பம் வேணும்னு சொல்லி, எனக்கு அது உரைக்க மாட்டேங்குதே அப்படின்னு நமக்கு உரைக்கணும். பேரின்பம் வேணும்னு என் குழந்தை சொல்லுது, எனக்கு 55 வயசாயிடுச்சு, எனக்கு பேரின்பம் வேணுங்கிறது தோண மாட்டேங்குதே, சிற்றின்பம் வேணும்னு தானே தோணுது, என் பிள்ளைக்கு இருக்கிற அறிவு கூட எனக்கு இல்லையே அப்படின்னு நம்ம வருந்தி பேரின்பத்தை தேட வேண்டும். பேரின்பம் எது? சிவபெருமான். உயிர்கள் சிற்றறிவு உடையன, அறிவித்தால் மட்டுமே அறியும், சொன்னாதான் தெரியும், இல்லைன்னா தெரியாது. உயிர்கள் தூளத்தின் மூலம்தான் சூக்குமத்தை அறியும். மேலோட்டமா ஒரு படத்தையோ பொருளையோ காண்பித்தால்தான் அது உள்ள இருக்கிற காரியத்தை அந்த அந்த குழந்தை கொஞ்சம் அந்த உயிர்கள் என்ன சொல்றது, ஒரு படத்தை கொண்டோ ஒரு ஒரு மாடலை கொண்டு தான் அந்த விஷயத்தை குழந்தைங்க தெரிஞ்சுக்கும். நீங்க பள்ளிக்கூடங்களுக்கு போயிருப்பீங்க, சின்ன ஸ்கூல், கிண்டர் கார்டன் சொல்றாங்களே, எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம்குள்ளே ஏகப்பட்ட பொம்மை இருக்கும், சார்ட்டு இருக்கும், கலர் கலராக இருக்கும், படம் இருக்கும். சும்மா ஆஃப் ஆர் அணில், அதுக்கு கூட படம் ஒட்டி வச்சுருப்பாங்க, அணில் மாதிரி அணில் படம் ஒட்டி வச்சுருப்பாங்க. ஏ ஃபார் ஆப்பிள்னா ஒரு ஆப்பிள் படம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க, இல்லைன்னா பிளாஸ்டிக் ஆப்பிள் வச்சுருப்பாங்க. அதே கல்லூரியில் போய் பாருங்கள், ஆப்பிள் படம் வச்சுருக்காங்களா, இல்லை ஆப்பிள் வச்சுருக்காங்க பிளாஸ்டிக்கில் பண்ணி வச்சுருக்காங்களான்னு பாருங்கள், வைக்க மாட்டாங்க. ஏன்? குழந்தையா இருக்கிறதுனால இப்படித்தான் இருக்கும் ஆப்பிள், இது ஆரஞ்சு, இது வேற, இது வேற, இதை அப்படியே சாப்பிடலாம், இதை தோல் உரிச்சு தான் சாப்பிடணும், இதில் இந்த குணம் இருக்குது, இதில் இந்த குணம் இருக்குது அப்படின்னு முதல்ல குழந்தைக்கு வித்தியாசப்படுத்தி தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் ஒரு நாள் ஆப்பிளோட சுவையை, அது ஒரு ஜூஸ் போட்டு கொடுத்து கண்ணை மூடிக்கிட்டு ஒரு ஜூஸை குடிச்சிட்டு இது என்ன ஜூஸ்ன்னு சொல்லு அப்படின்னா இது ஆரஞ்சு ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ்ன்னு சொல்லிடும். இது எங்கேருந்து வந்துச்சு இந்த அறிவு? அங்கே படத்தை பார்த்து பொருளை பார்த்து கற்றுக்கிட்டது. அதுபோல் நம்ம சூக்குமமாக இறைவன் உள்ளுக்குள்ளே இருக்கார், இறைவன் உள்ளே இருக்கார். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, என் நெஞ்சில் இருக்கார். நெஞ்சில் எப்படி இருப்பார்? நெஞ்சுன்னா என்ன? நெஞ்சே ஒன்றும் கிடையாது. நெஞ்சுனா இதயத்தை சொல்கிறோமா, எதை சொல்கிறோன்னு தெரியாது. நம்ம மனசார மனசு இங்கே இருக்கா, இங்கே இருக்கா, மூளைய மனசா, இதயம் மனசு, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்காதீங்க ஐயா. மனசுன்னு ஒன்று இருக்குது, ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது. மனசுனா எதுமா? மூளை இருக்கு, இதயம் இருக்கு, ஹார்ட்டு. மனசு எங்கே இருக்கு கேட்டால், மனசு ரெண்டும் மனசு தான், ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது தான் மனசு. இதயம்தான் மனசு, இது மூளை, இது மனசு. இல்லை இதுதான் மனசு. மனதால நினைக்கிறோன்னு சொல்கிறோம். மனதால இதால நினைக்கிறோமா, இல்லை இதயத்தால் நினைக்கிறோமா? இதயம் என்ன பண்ணுது? பம்பு தானே, அது வேற என்ன பண்ணுது? நமக்கு மனசு எங்கே இருக்குன்னே தெரியாது. இமை பொழுதும் அதில் நீங்காமல் இருக்கிற இறைவனை எங்கே தெரியும்? மனசில் இதயமே எங்கே இருக்குன்னு தெரியல. பல பேருக்கு இதயமே கிடையாது. அவங்க எங்கே அதுக்குள்ளே இருக்கிற இறைவனை கண்டுபிடிக்க முடியும்?
ஆக இறைவன் இந்த தூலத்தின் மூலம்தான் சூக்குமத்தை அறிய முடியும். உயிர்கள் அனுபவத்தால் மட்டுமே அறியும். அனுபவப்பட்டாதான் அறியும். சும்மா சொன்ன உடனே புரிஞ்சிடாது. அனாதியில் உயிர்கள் ஆணவ மலத்தின் மறைப்பால் அறிவு மறைந்து செயலற்று கிடக்கின்றன. இதுதான் நமக்கு தொடக்கம். ஏன் இந்த பிரபஞ்சம் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கு, வருஷா வருஷம் ஏன் இப்படி நடக்குது, ஏன் பொழுது விடியுது, ஏன் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு, ஏன் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு என்றால் முதல் காரணம் ஆணவ மலத்தின் மறைப்பால் அறிவு மறைந்து செயலற்று கிடக்கின்றன இந்த உயிர்கள். இறைவன் எல்லா ஆற்றலும் உடையவன், எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும். உயிர்கள் இப்படி மலத்தில் கிடக்கிறதே என்று வருந்தி உயிர்களின் மலத்தை நீக்கி சிவானந்தத்தை கொடுக்க விரும்புகிறான் சிவபெருமான். இதான் அவர் கொடுக்க நினைச்சது. நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன், ஏன் மலம் பிடிக்கல, நீ வருத்தத்துல இருக்க, ஏன் மலம் மறைச்சிருக்கு. இப்ப அந்த மலத்தை உனக்கு நீக்கி விட்டான்னா நீயும் சந்தோஷமா இருக்கலாம். நீக்கிற திறமை எனக்கு இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் சிவபெருமான்? நீக்கி விட்டுறணும். அதை நீக்காம இப்படி பிறவி பிறவின்னு கொடுத்துக்கிட்டு இருக்காரு பாருங்க. அதை விட்டுட்டு ஆணவ மலம் என்ற ஒரு மலத்தால் பாதிக்கப்பட்டிருந்த உயிர்களிடமிருந்து அதை நீக்குவதற்காக கண்ம மலம் மாயா மலம்னு இன்னும் 2, முதல்ல ஒரு மலம் தான் நம்மளை பிடிச்சிருந்தது. சிவபெருமான் தான் இன்னும் 2 மலத்தை சேர்த்து விடுறாரு. நீங்களும் போய் பிடிச்சிக்கங்க, ஒரு ஏமாந்தம் ஒருத்தர் இருக்கான்னு சொல்லி அவர் தான் அனுப்பி வைக்கிறார். உயிர்களுக்கு உடல் கொடுத்து, உடல் என்று சொன்னால் தனு கரணம், உலகம் படைத்து, உலகம் என்றால் புவனம் போகம், தனு கரண புவன போகம் எல்லாம் பண்ணி பாவ புண்ணியங்களை செய்ய வைத்து அதற்கு சரியான கணக்கு எழுதி அதற்கு ஏற்றாற்போல் அடுத்த பிறவியை கொடுத்து அந்த பிறவியில என்ன நினைக்கிறான், என்ன பேசுறான், என்ன செய்யறாங்கிறத அந்த வாழ்நாள் முழுவதும் கணக்கு எழுதி அதுக்கு என்ன மாதிரி பிறவியை எப்போ கொடுக்கணும், எங்க கொடுக்கணும்னு பார்த்து அந்த பிறவியில இவன் மனதால என்ன நினைக்கிறான், வாயால என்ன பேசுறான், செயலால என்ன செய்யறான்னு பார்த்து அதுக்கு கணக்கு எழுதி வேற வேலை இல்லையா அந்த ஆளுக்கு. சரியான லூசுன்னு நினைக்கிறேன். தேராததுக்கும் கணக்கு எழுதிக்கிட்டே இருக்காரு. தேர்றதுக்கு கணக்கு எழுதுனா பரவாயில்ல. நம்ம கூட தோட்டத்தில் நல்லா வளர்ற மரத்துக்கு தான் தண்ணி ஊற்றுவோம். பட்டு போகுதுன்னா அதுக்கு தண்ணி ஊற்ற மாட்டோம். சிவபெருமான் நீங்களும் நானும் நமச்சிவாயை சொல்லாமல் பட்டு போகிறதுன்னு தெரிஞ்சாலும் தண்ணியை ஊற்றிக்கிட்டே வளர்த்துக்கிட்டே இருக்கிறார் சிவபெருமான். கணக்கு எழுதிக்கிட்டே இருக்கார். உயிரின் இயல்பாகிய அனுபவத்தால் மட்டுமே அறியும் என்ற இயல்பால் தான் இத்தனையும் நடக்கிறது. இதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருக்குறோம். ஒரு தெருநாயை பிடித்து, தெருவில் போகிற ஒரு நாயை பிடிச்சிடாதீங்க, கடிச்சிட்டா அப்புறம் ஊசி போடணும் நிறைய. தெருநாயை பிடித்து நன்றாக குளிப்பாட்டி, குழந்தைய குளிப்பாட்டுற மாதிரி நம்ம குளிக்கிற மாதிரி நல்லா குளிப்பாட்டி அழகு ஊட்டி, அந்த கார்னியர் பேஸ் போட்டு, அப்புறம் மிடில் போட்டு, டாப் போட்டு, அப்புறம் ஷேடு போட்டு, அப்புறம் டாட் வச்சு அதெல்லாம் பண்ணி நல்ல ஆடை அணிவித்து, இருக்கிறதுலே பெஸ்ட்டு ட்ரெஸ்ஸு காஞ்சிபுரம் பட்டு அணிவித்து நல்ல சாப்பாடு கொடுத்து அருமையாக நம்ம செய்கிறதுலையே பெஸ்ட்டாக நமக்கு என்ன சமைக்க தெரியுமோ அதை அந்த நாய்க்கு சமைச்சு அன்னைக்கு சாப்பாடு கொடுத்து, படுக்கை அறையில் நார்மலாக நம்ம படுக்கிற அறையாக இருந்தாலும் அந்த மேட்டை தூக்கி போட்டு வேற போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி ஏசியை ஆன் பண்ணி புது மெத்தையில் படுக்க வச்சுட்டு கதவை மட்டும் திறந்து வச்சிடக்கூடாது. கதவை திறந்து வச்சிட்டிங்கன்னா ஓடி போயிடும். கதவை திறந்து வச்சுட்டு நீங்கள் இங்கே வந்து சாப்பாட்டை எடுத்துக்கிட்டு போகலான்னு நினச்சிங்கன்னா அது வாசலில் போய் நிற்கும். ஏன்? அது பழக்க தோஷம். அதுக்கு அங்கே சாக்கடையில் கிடக்கிறத விட இது நல்ல வாழ்க்கைங்கிறது அதுக்கு தெரியலை. இப்போ நம்ம இந்த சாக்கடை வாழ்க்கையை வாழ்கிறத விட, இந்த மாய வாழ்க்கையை வாழ்கிறத விட பொய்யானதை மெய்யென்று நினைத்து இவ என்கிட்ட இப்படி பேசிட்டா, அவ என்கிட்ட இப்படி சொல்லிட்டா, அவ என்கிட்ட பேசாமல் இருக்கா, இவளோட பேசி 5 வருஷம் ஆச்சு, இது மாதிரி ஆயிடுச்சு, காலில் கட்டியாக இருக்குது, தலையில் இப்படி இருக்குன்னு இதையே மாயை கதையே பேசி நம்ம அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறோமே. சிவபெருமானின் புகழை பாடி பஞ்ச புராணங்களையும் பஞ்சாட்சர எழுத்தையும் நம்ம ஓதிக்கொண்டிருந்தால் இனிமையான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் போகிறாங்கப்பா. வெள்ளிக்கிழமை பாடினா போதும்ப்பா. ஐயா சொல்லியிருக்காரு, காலையில் 6 மணி, மத்தியானம் 12 மணி, சாயங்காலம் 6 மணி சொல்லியிருக்காரு. 3 தடவை படித்தா போகிறோம், அதுக்கு மேலாம் படிக்க வேண்டியதில்லை அப்படின்னு மற்ற நேரங்களில் நம்ம இயல்பாக எப்படி இருப்போமோ அப்படி தான் நம்ம இருக்கிறோம். இந்த நாய், நம்ம படுக்க வச்ச நாய் கதவை திறந்த உடனே தெருவுக்கு ஓடி போயிடுது. அப்படி தான் அந்த உயிர்களும் கொஞ்சம் லூஸ் விட்டோம் அப்படின்னாக்க திரும்ப பழைய நிலைக்கு சென்று விடுகிறது. இது ஒரு உதாரணம் கொடுத்துருக்கோம். அடுத்த உதாரணம், கஷ்டப்பட்டு சம்பாதித்தால் தான் பணத்தோட அருமை தெரியும் என்றும் நான் சொன்னால் கேட்க மாட்டாய், அடிபட்டு திருந்து என்றும் சொல்வதை கேட்டிருப்போம். இதெல்லாம் எங்கள் அப்பா எனக்கு சொல்கிறது. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாதாண்டா பணத்தோட அருமை தெரியும். இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் பணத்தோட அருமை தெரியாது. நம்ம காலத்தில் நம்ம அப்பா அம்மாவெல்லாம், எங்கள் அப்பா சொல்லுவாங்க, அவங்க கல்யாணம் பண்ணும்போது 1000 ரூபாய் சம்பளம்னு நினைக்கிறேன். 1000 ரூபாய் சம்பளம், 1000 ரூபாய் சம்பளத்தை வாங்கி எப்படி பிள்ளைங்களை வளர்க்குறது?
அப்போ அந்த அந்த காலத்துக்கு அது ஒரு பெரிய சம்பளமாக இருந்தது. அதை வச்சு அவங்க குடும்பத்தை நடத்த முடிஞ்சுது. இப்போ 1000 ரூபாய் இருந்தால் ஒரு இசிஜி கூட எடுக்க முடியாது. ஒரு கிளினிக்கு கூட போக முடியாது 1000 ரூபாய் இருந்தாக்க. ஒரு மால்குள்ளே போயிட்டு வந்தோம்னா 1000 ரூபாய் பத்தாது நமக்கு. இப்போது நம்ம பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, பணத்தை அப்படி ஊதாரித்தனமாக செலவு பண்ணாதரா, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாதான் தெரியும் உனக்கு பணத்தோட அருமைன்னு அப்பா பிள்ளைங்களை திட்டுறதை பார்த்துருக்குறோம். அப்புறம் நான் சொன்னால் கேட்க மாட்டேன், அடிபட்டு திருந்து, இது வேண்டாம்ப்பா இது வேண்டாம்ப்பா அப்படின்னா கேட்க மாட்டான். இல்லை உனக்கு தெரியாது, உங்கள் காலம் வேற, பழைய கதையை பேசாதம்மா. இப்போ பார்த்தாலும் நான் அங்கே சின்னவனாக இருக்கும்போது இதே கதை கேட்டு 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 கொஞ்சம் நிறுத்துறியா, வாயை மூடுறியா, இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாது. எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன். ஜிபே பண்ணு, இல்லைன்னா கார்டை எங்கிட்ட கொடு. இவ்வளோதான் பிள்ளைங்க பேசுது. இதுக்கு மேலே அப்பா அம்மாட்ட பேசுகிறதே கிடையாது. சரி ஓகே, உனக்கு ஒரு நேரம் வரும், அப்போ நீ திருந்துவ அப்படின்னு பெற்றோர்கள் அனுபவித்து திருந்திக்கான்னு சொல்லிடுவாங்க. அதுபோல் அனுபவத்தால் அறியும் இயல்புடைய உயிர்களுக்கு அந்த அனுபவத்தை கொடுத்து அவை சிற்றின்பங்களின் நிலையாமையை உணர்ந்து பேரின்பம்தான் வேண்டும் என்று வேண்டும் போது, ஓகே இப்போ நீ சரியான பாதைக்கு வந்திருக்கிற, டோன்ட் வெரி, நான் இருக்கேன் தர்றேன் அப்படின்னு சொல்லி நம்மை ஆற தழுவி ஆட்கொள்கிறான் கருணை கடவுளாகிய சிவபெருமான். ஆற தழுவி ஆட்கொள்கிறான். அப்படியே என் செல்லமே எவ்வளோ நாள் நான் காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லி சிக்கனை பிடித்து கருணையை காட்டி நம்மளை தூக்கி மடியில் உட்கார வைத்துக் கொள்கிறார் இந்த சிவபெருமான். அவர் காட்டும் கருணைக்கு அளவே இல்லை. அதனால்தான் அவள் தாயில் சிறந்த தயாவான தத்துவன். மாணிக்கவாசகர் சொல்வார், தாயிற் சிறந்த தயாவான தத்துவனை. தாயில் ஒரு தாய் தான் ஒரு 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 மனிதனுக்கு உயர்ந்த அன்பு, உயர்ந்த நட்பு எல்லாமே தாய் தான். தாயிற் சிறந்த தாய் இவர். இப்போ எவ்வளோன்னு சொல்ல முடியும். இப்படிப்பட்ட சிவபெருமான். நம்ம என்ன நினைக்கிறோம், தாய் தான் ரொம்ப முக்கியம், சிவபெருமான் அப்புறம்னு நினைக்கிறோம். தாய் தான் நம்ம மேலே ரொம்ப பாசம் உள்ளவங்கன்னு நினைக்கிறாங்க. நம்ம தாய் நம் மீது பாசம் காட்டுவது சிவபெருமானின் கருணை இல்லை என்றால் காட்ட முடியாது. ஏன், அம்மாவுக்கும் ஒன்றாயும் உடனாயும் சிவபெருமான் தான் இருக்கிறான். அம்மாவோட உயிரை அவன் இயக்குறான். அம்மா நம்மக்கிட்ட அன்பு காட்டுறாங்க, ஐயோ செல்லமே அப்படின்றாங்கன்னா என்ன அர்த்தம், சிவபெருமானும் சேர்ந்து சொல்கிறான்னு அர்த்தம். அதான் உடனாயும் என்று சொல்வது. ஆமாம்மான்னு சொல்லி நம்ம மடியில் அவங்களுடைய அணைப்பில் நம்ம போய் அப்படியே உள்ளே மாட்டிக்கிறோமே நம்மளை, எதனால, சிவபெருமானும் உள்ளே போய் சேர்ந்து செய்கிறதுனால தான் அது நடக்கும். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை கட்டி அணைக்கும் பொழுது தாய்க்குள் இருக்கிற சிவபெருமானும் குழந்தைக்குள் இருக்கின்ற சிவபெருமானும் ரெண்டு சிவபெருமானும் கட்டி பிடிச்சிக்கிறதுனால தான் அந்த அன்பு பரிமாற்றம் நடக்கிறது. அப்படிப்பட்ட பெருமான் அவன் காட்டுகின்ற கருணைக்கு அளவே இல்லை. வேற யாரும் எந்த காலத்திலும் எந்த உறவும் அப்படி ஒரு கருணையை நம் மீது காட்ட முடியாது. இருக்கட்டுமே, இப்போ என்னுடைய மனைவி என் மேல ரொம்ப 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 அன்பு காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, எத்தனை வருஷத்துக்கு காட்டுவார்? நான் சாகிற வரைக்கும், இல்லைன்னா அவ சாகிற வரைக்கும், அவ்வளோதானே. எத்தனை வருஷத்துலேருந்து காட்டுறாங்க? இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பத்திரிக்கை அளிக்கிறது, தாலி கட்டுறதுக்கு முன்னாடிலாம் அன்பு காட்டினது கிடையாது. தாலி கட்டியாச்சு, அதனால அன்பு காமிக்கிறாங்க. தாலி கலெக்டர் வரைக்கும் காமிப்பாங்க. சிவபெருமானுடைய உறவு எப்படி? சிவபெருமானுடைய உறவு புல்லாகி அப்பவும் கருணை காட்டி, புழுவாகி கருணை காட்டி, பல் விருகமாகி அப்பவும் கருணை காட்டி, எழுகடல் மணலை அளவிடினும் அதிகம் எனது இடர் பிறவி, அத்தனை பிறவிகளிலும் கருணை காட்டி 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 இந்த பிறவியையும் கருணையால் கொடுத்து, இது தேராது அப்படின்னு நினைச்சிருந்தான்னாக்க நமக்கு இந்த பிறவி கிடைச்சிருக்காது, இந்த பாடத்தை படிச்சிருக்க மாட்டோம். தேறிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் இது செய்யறோம். பஞ்சபுராண அட்டை கொடுக்கும்போது பாதி பேர் படிக்காம வேஸ்ட் பண்ணிடுவாங்க. கவலைப்படாதீங்க, இது படிக்கும் அப்படின்னு நினைச்சு நீங்க கொடுங்க. அது 1-2 படிக்காம போச்சுன்னா கவலைப்படாதீங்க. அப்படிலாம் சிவபெருமான் கவலைப்பட்டு கோச்சிக்கிட்டு இருந்தான்னாக்க நம்ம என்ன நமக்கு பிறவியே கிடைச்சிருக்காது. ஒரு பிறவிலையும் எப்படியும் இது இந்த தடவையாவது நமச்சிவாய சொல்லிடும், இந்த பிறவிலையாவது நமச்சிவாய சொல்லிடும், இந்த டைம் இது லாஸ்ட், இப்போ ஒரு தடவை பண்ணி பார்ப்போம், இதுலையாவது சொல்லும், சரி சொல்லலையா, சரி இன்னொரு பிறவி கொடுப்போம், இதுலையாவது சொல்லும் 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 சொல்லுன்னு கருணை கடல் மட்டும் இல்லை, பொறுமை கடல் அவன். உயிரோடு கலந்து நிற்கும் ஆணவ மலத்தை நீக்கும் பொருட்டு சிவபெருமான் தன் கருணையால் உயிர்களை பிறப்பு இறப்புக்கு உட்படுத்துகின்றார். பிறப்பு இறப்பை ஏன் கொடுக்கிறார்? உயிரோடைய ஆணவ மலம் நீங்கிறதுக்காக. துணியை எதுக்கு அமுக்கி அமுக்கி தண்ணியில் உள்ள விட்டு விட்டு தூக்குறோம்? அழுக்கு போகணுங்கிறதுக்காக தூக்குறோம். அதில் இருக்கிற அழுக்கு போகணுங்கிறதுக்காகத்தான் துணியை 3 தடவை அலசும். இல்லைன்னா முதல் தடவை அலசிய காய போட்டுடலாமே.
துணியை 3 தடவை அலசணுங்கிற அறிவு நமக்கு இருக்கும் பொழுது இந்த உயிரை இத்தனை முறை அலசணுங்கிறது சிவபெருமானுக்கு தெரியாதா? அவன் பண்ணா கொடுமை. நம்ம துணியை என்ன பண்றோம்? துணியை நம்ம பண்ணாத கொடுமையா? கொடுமை எதுக்கு பண்றோம்? துணி நல்லாகணுங்கிறதுக்காக பண்றோம். அழுக்கு போகணுங்கிறதுக்காக துணியை தேய்க்கிறோம், அடிக்கிறோம், உதைக்கிறோம், வாஷிங் மிஷினில் போட்டு கும்முறோம். துணி நல்லாகணுங்கிறதுக்காக பண்றோம். சிவபெருமான் எதுக்கு நமக்கு துன்பத்தை கொடுக்குறாரு? உயிர் நல்லாகணும், வளரணும், நல்ல உயிரா வரணுங்கிறதுக்காக கொடுக்குறாரு. இப்போ நல்ல உயிரா வர்றதுக்காக இந்த துன்பம் கொடுக்கப்பட்டது என்றால் ப்ளீஸ் கிவ் மோர், இன்னும் கொஞ்சம் கொடுங்க, ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர்னு கேட்டு வாங்கி பழைய கடனெல்லாம் அடைச்சிட்டு நிம்மதியாக போய் அவர் திருமடியில் நம்ம உட்காந்துடலாம். கஷ்டத்தை பற்றி கவலைப்படக்கூடாது. கொடுக்குறவன் யாரு? சிவபெருமான். நம்ம அனுபவிக்கும் போது கூட இருந்து அனுபவிக்கிறவன் யாரு? சிவபெருமான். இதுல நடுவில் நமக்கு என்ன இருக்கு? ரமண மகரிஷிக்கு அவருக்கு கேன்சர்னு சொல்லி சர்ஜரி பண்றாங்க. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி மாதிரி ஓப்பன் சர்ஜரி பண்ணிட்டு இருக்காங்க. அவர் கிளாஸ் நடத்திட்டு இருக்காரு. சர்ஜரி நடக்கும்போது யாராவது கிளாஸ் நடத்துவாங்களா? அது என்னவோ கைக்கு பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு மாணவர்களுக்கு. 4 வகை. இப்போ அவ்வாறு உயிர்களுக்கு வேற வேற பிறவிகளை கொடுத்து இப்படி அப்படி இப்படி அப்படி அப்படிதானே நம்ம துணி துவைக்கிறோம். துணியெல்லாம் துவைச்சு பார்த்தா தான் தெரியும். வாஷிங் மிஷின் வச்சிருக்கவங்களுக்கு தெரியாது. வாஷிங் மிஷினில் அந்த சைக்கிள் வச்சிருப்பாங்க. முதல்ல சோக்கிங் சைக்கிள் இருக்கு, அப்புறம் ரின்சிங் சைக்கிள் இருக்கு, அதுக்கப்புறம் திரும்ப சோக்கிங் இருக்கு, செகண்ட் ரின்சிங் இருக்கு, தேர்ட் சோக்கிங் இருக்கு, அப்புறம் ஃபாஸ்ட் சோக்கிங், ஃபாஸ்ட் ரன்னிங் இருக்கு, அப்புறம் ஸ்பின் இருக்கு, ஸ்பின் நார்மல் இருக்கு, ஸ்பின் ஹை ஸ்பீட் இருக்கு. அப்புறம் தான் நமக்கு வெளியில துணி வருது. இவ்வளோ நல்ல துணியா அழுக்கு துணியா உள்ள போய் நல்ல துணியா வெளியில வரணும்னா உள்ளுக்குள்ள இவ்வளோ வேலைகள் நடந்தாதான் வருங்கிறது நமக்கு தெரியுது. ஆனா இந்த அழுக்கா இருக்கிற உயிர் நல்ல உயிரா வெளியில வரணும் அப்படின்னா அது இவ்வளவு வேலை நடந்தாதான் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா இதுல சிவபெருமான் என்ன பண்ணியிருக்காரு? துணியை துவைக்கிறதுல அது அடிபட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஆனா உன்னுடைய உயிர் புனிதமாவதில்லை, உன்னுடைய உயிர் நல்லா வருவதில்லை, நமச்சிவாயன்னு சொன்னாலே போதும், நீ இந்த அடி உதையெல்லாம் வாங்க வேண்டாம். கற்றுணை பூட்டி ஒரு கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வழல் உண்ணிய புகிலவை ஒன்றும் இல்லையா. பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்றறுப்பது நமச்சிவாயவே. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நான் அறிவு செய்யும், நமச்சிவாயவே நானவின்று ஏத்துமே, நமச்சிவாயவே எனக்கு நன்னெறி காட்டுமே. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு வைப்பது நமச்சிவாயவே. வேதம் 4 மெய்ப்பொருளாவது நமச்சிவாயவே. நாதன் நாமம் நமச்சிவாயவே. நமச்சிவாய சொன்னா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க. சொல்றோமா? பிஸியா இருக்கும், டைமே இல்லை. பேரன் வேற பிறந்துட்டானா இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு இந்த சைவ சித்தாந்தம் படிக்க முடியாது. பேரன் பிறந்ததுனால இப்போ அவசியம் படிக்கணும். கல்யாணம் ஆயிடுச்சா அதனால படிக்க முடியாது. அப்படி கிடையாது, கல்யாணம் ஆனதுனால உடனே படிக்கணும். சரி, 4 வகை தோற்றம் உயிர்களுக்கு முக்கியமானது. 4 வகை தோற்றம் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. 7 வகை பிறப்பு. நேர்முக தேர்வில் கம்பல்சரி கொஸ்டின் இது. 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு, 84 லட்சம் யோனி பேதமாக இறைவன் பிறந்து இறந்து உழல்கின்றது. இதுக்குள்ள மாறி மாறி நமக்கு பிறவி வரும். 4 வகை தோற்றம் என்பது இந்த பிரபஞ்சத்துல ஏதாவது ஒரு உயிரினத்துல அமெரிக்கா காட்டுல ஒரு காண்டாமிருகத்தை பார்த்தாலும் அது எப்படி வந்திருக்கும் அப்படின்னா இந்த 4 கேட் வழியா தான் வந்திருக்கும். ஒண்ணு முட்டையில இருந்து வந்திருக்கும், இதான் மூல ஆரம்பிக்குது, மற்றதெல்லாம் வீல ஆரம்பிக்குது. இல்லைன்னா விதையில இருந்து ஆரம்பிக்கும். விதை, வித்து, இத்து, வித்துல இருந்து வந்திருக்கும். அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிற உயிர் ஒன்று விதையிலேருந்து வந்திருக்கணும். விதை அல்லது வித்து, ரெண்டும் ஒன்று தான். விதை, வித்து அப்படி பண்ண, விந்து கருப்பை அப்படி சொல்ல. விந்தும் கருப்பையும் ஒன்று தான், விதையும் வித்தும் ஒன்று தான். ஆக ஒன்று முட்டையிலேருந்து வந்திருக்கணும், இல்லைன்னா கருப்பை விந்து, அந்த ஆணுடைய விந்திலிருந்து பெண்ணுடைய கருமுட்டைக்கு கருப்பையில வளர்ந்து வந்திருக்கணும். நம்ம அப்படிதான் வந்திருக்கிறோம். அப்படி வந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா விதை போட்டு வந்திருக்கலாம். மரம், செடி, கொடி, புல்லு, பூண்டு அது மாதிரி விதையிலிருந்து வந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா வியர்வையிலிருந்து வந்திருக்கலாம். வின்னு வருது பாருங்க. இது தவிர எந்த உலகத்திலையும் எந்த ஜாதியிலையும் எந்த உயிரினங்களும் தோன்ற முடியாது கண்ணா. யார் சொல்றாங்க? சயின்டிஸ்ட் சொல்லியாச்சா? சயின்டிஸ்டுக்கு தெரியாது.
இன்னும் பல ஆண்டுகள் கழித்து சொல்லுவார், கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவார். தில்லையில் நடராசர் ஆடுறாருன்னு உங்களுக்கும் எனக்கும் தெரியும். சயின்டிஸ்ட்டுக்கு தெரியுமா? இன்னொரு 1000 வருஷம் கழித்து தெரியும். இப்போ கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் அறிவு விளக்கம் அவங்களுக்கு பெற 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 எல்லாரும் சைவ சித்தாந்த வகுப்பில் சேர 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 செலவில்லாமல் தெரிந்து கொள்வார்கள் உள்ள நடராச பெருமான் ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி. 4 வகை தோற்றத்தை விட்டால் வேறு வகை தோற்றமே இல்லை இல்லை இல்லைன்னு அடித்து சொல்ற அளவுக்கு நம்ம சமயம் இருக்கு. இந்த சமயத்துல பிறந்துட்டு ஏன் நம்ம கூனி குறுகி, முருகனுக்கு ஏன் 2 பெண்டாட்டி, கிருஷ்ணனுக்கு ஏன் 1000 பெண்டாட்டி, விநாயகருக்கு கல்யாணம் ஆகலைன்றீங்க, 2 மடியிலையும் ஆள் வச்சிருக்காரு, நவகிரகங்கள் எல்லாம் நமக்கு இன்பம் துன்பத்தை கொடுக்குதுன்றீங்க, எல்லாரும் புருஷன் பொண்டாட்டியா இருக்கிறாங்களே, எல்லாரும் உங்க கோயில்ல என்ன பண்றாங்க, எல்லாரும் ஜோடி 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 ஜோடியா, ஒத்த ஜோடி, ரெட்டை ஜோடி, 10 ஜோடி, 100 ஜோடியா இருக்கிறாங்க, இது ஒரு சமயமா அப்படின்னு கேட்டான்னா நமக்கு நாக்கு பிடிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்? இது படிக்கல, அதனால நாக்கு பிடிங்கிற மாதிரி. இதை படிச்சிருந்தா அவன் நாக்கு நம்ம பிடிங்கிடலாம். நம்ம நாக்கை ஏன் பிடிக்கணும்? அவன் நாக்கு பிடுங்கணும். நம்ம அவனுக்கு நாக்கே அசையாது வருங்காலத்துல. இதை நம்ம படிச்சுட்டு போயிட்டோம்னாக்க இன்னும் ஒரு 10 வருஷத்துல பாருங்க, 1,00,000 பேர் படிச்சுட்டாங்க அப்படின்னாக்க எவனுக்கும் நாக்கு வெளியில வராது. கடவுள் இல்லைன்னு சொன்னா நறுக்கப்படும். அந்த நிலைக்கு வந்துடும். ஏன்னா எல்லாரும் கடவுள் இருக்குன்ற நிலைக்கு வந்துருவான். பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஆக 4 வகை தோற்றம். 1, முட்டையில் தோன்றுபவை பாம்பு, தவளை, முதலை, ஆமை, அரணை, மீன், பறவை, பள்ளி போன்றவை முட்டையிலிருந்து தோன்றுபவை. உதாரணங்கள் கொடுத்துருக்கோம். அடுத்தது வியர்வையில் தோன்றுபவை கிருமி, பேன் போன்றவை. வித்துக்கள் மற்றும் வேர்களில் தோன்றுபவை மரம், செடி, கொடி, புல், பூண்டு போன்றவை. கருப்பையில் தோன்றுபவை விலங்குகள், மனிதர்கள், தேவர்கள் முதலானோர். இப்போ நம்மெல்லாம் கருப்பையில் தோன்றிருக்கோம். தாயின் கருவில் வயிற்றுல வளர்ந்துருக்கோம் இல்லையா? அது போல் வேற என்னென்ன வளருது? கண்ணுக்குட்டி அது போல் வளருது, ஆட்டுக்குட்டி அது போல் வளருது, வேற என்னென்ன நிறைய இருக்குது. அது போல் குட்டி போடுறது எல்லாமே அப்படி ஒரு ஆண் பெண் ஒரு இணைப்பில் அந்த ஆண் கருவிலிருந்து உயிர் வந்து இங்கே இருக்கிற உடலை சேர்த்து, பெண்ணுக்கிட்ட இருக்கிற உடலை சேர்த்து உயிரும் உடலுமாக உயிர்மெய் எழுத்தாக வெளியில் வருகிறது. நம்மலாம் அப்படி வந்திருக்கிறோம். நம்ம மற்ற பிறவிகளையும் நம்ம பிறந்திருப்போம், இனிமேயும் பிறப்போம். இதுக்கு வந்துட்டோங்கிறதுனால கீழே போக மாட்டோம்னு சொல்ல முடியாது. இது விளையாட்டு. பரமபதம் என்று ஒரு விளையாட்டு இருக்கு, சிவராத்திரியில் விளையாடுவாங்க தூக்கம் வராமல் இருக்கிறது. ஏன் அந்த விளையாட்டை விளையாடுறாங்க? அதுதான் முடியாத விளையாட்டு, மற்றெல்லாம் முடிகிற விளையாட்டு. இது 4, 5, 6ன்னு போட்டு 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 சின்ன ஏணியில் ஏறி, அப்புறம் அதில் ஏறி, ஸ்ப்ரிங்கில் ஏறி, கடைசியாக 92 போயிடுவான். அங்கேருந்து ஒரு 4ன்னு போட்டு அப்படியே மரத்தில் கீழே இறங்கி 2க்கு வந்து நம்ம பின்னாடி வந்துக்கிட்டு இருந்தோம். ஆமை மாதிரி வந்தவன் முன்னாடி போயிடுவான், முயல் மாதிரி போனது கீழே இறங்கி வந்துடும். அந்த விளையாட்டில் எப்போ ஏறுவோன்னு நமக்கு தெரியாது, எப்போ இறங்குவோன்னு நமக்கு தெரியாது. தோற்று தான் போக போகிறோம்னு நினைப்போம். அடுத்தது போட்டோம்னாக்கா நமக்கு ஏணி ஒன்று கிடைக்கும், மேலே ஏறி போயிடலாம். அப்படி மாற்றங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த 4லிருந்து தோன்றுவதை ஒரு 7 வகையா பிரிக்கலாம். ஏன் அப்படி 4 எப்படி 7 ஆகுது? 4 4ஆவே இருக்க வேண்டியதானே அப்படின்னா அப்படி முடியாது. இப்போ முட்டையிலிருந்து தோன்றதுன்னு ஒரு வகை சொல்லியிருக்கிறோம். முட்டையிலிருந்து என்னென்ன தோன்றுறது? பறவைகள் எல்லாமே, காக்கா, குருவி எல்லாமே முட்டையிலிருந்து தோன்றுது. அது பறவைகள், அது பறக்கிற இனத்தை சேர்ந்தது. பாம்பு எதுலேருந்து தோன்றுது? முட்டையிலேருந்து தோன்றுது. மீன் எதுலேருந்து தோன்றுது? முட்டையிலேருந்து தான் தோன்றுது. அப்போ எல்லாத்தையும் ஒரே கேட்டகரியில் வைக்க முடியாதுல்ல. அதனால தோற்றத்தில் வேணா அது முட்டையாக இருந்தாலும் அதோடைய உடல் அமைப்பு, அதோடைய வாழ்க்கை முறையில் அது நீரில் வாழ்வதா, நிலத்தில் ஊறுவதா, நிலத்தில் பறப்பதா அப்படின்னு பிரிக்கும் பொழுது இந்த பிரிவினை 7 வகையாக பிரிக்கப்படுகிறது. அதான் 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்புன்னு சொல்லுவாங்க. அதில் நம்ம நூலில் கொடுத்துருக்கிறது மேலேருந்து கொடுத்துருக்குறோம். உயர்ந்த பிறவியிலேருந்து கீழ் பிறவியாக கொடுத்துருக்குறோம். எப்படி வேணாலும் படிக்கலாம், இல்லைன்னா கீழே இருந்து மேலே கொண்டு வரலாம். தாவரம், நீர்வாழ்வன, ஊர்வன, பறவை, விலங்கு, மனிதர், தேவர் அப்படின்னு படிக்கலாம். தேவர், மனிதர், விலங்கு, பறவை, ஊர்வன, நீர்வாழ்வன, தாவரம் சொல்லலாம். நிறைய மாணவர்கள்ட்ட நேர்முக தேர்வில் இந்த கேள்வியை கேட்குறோம். பல மாணவர்கள் இந்த வரிசை மாறாமல் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க அந்த திருப்புதல் வகுப்பெல்லாம் அட்டன் பண்ணியிருக்காங்க, படிச்சிருக்காங்கன்னு தெரியுது. வரிசை மாறாமல் சொல்லுவாங்க. இதுபோல் பஞ்சபூதங்கள் என்னென்னு சொல்லுன்னா, பஞ்சபூதம் தானே. பஞ்சபூதம் நீர், காற்று, நிலம், ஆகாயம், நீர் அப்படி இப்படி சொல்கிறது. அப்புறம் இல்லை நீர் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. அப்படியா? ஏற்கனவே சொல்லிட்டேனா?
சரி, ஓகே. அப்ப ஆகாயம் அதுவும் சொல்லிட்டீங்க. இப்படியெல்லாம் சொன்னாக்க அது சரியான படிப்பு அல்ல. சரியான படிப்பு என்னன்னா, இந்த ஆர்டர்ல இத சொல்லணும். ஏபிசிடி சொல்லணும்னா ஏபிசிடிஇ சொல்லணும். தலைகீழா சொல்லு அப்படின்னு கேட்டாக்க இடிசிபிஏ அப்படி சொல்லணும். மாத்தி மாத்தி சொல்லக்கூடாது. இந்த ஆர்டர் என்னன்னா, தேவர், மனிதர், விலங்கு, பறவை, ஊர்வன, நீர்வாழ்வன, தாவரம். அப்படி 7 வகை பிறப்புகள் இதுல இருக்கிறது. அந்த 7 வகை பிறப்புக்குள்ளேயும் வெரைட்டி நிறைய இருக்கு. தாவரம் அப்படின்னு நம்ம சொல்லி ஒரு பிறப்புன்னு ஒரு வகைன்னு சொன்னாலும் தாவரத்துக்குள்ள 19 லட்சம் வகை. நல்லா தெரிஞ்சுக்கங்க, எழுதிக்கங்க. இதுல 19 லட்சம் தாவரம் கிடையாது. நம்ம தோட்டத்திலே 19 லட்சம் இருக்கு. 19 லட்சம் வகையான தாவரங்கள். புல் அப்படிங்கிறது ஒன்று சொல்றோம். புல்லுக்குள்ள நிறைய புல் இருக்கு. அதுக்குள்ள ஏதாவது ஒரு டிவிஷன் எடுத்துக்குவோம். அருகம்புல் அப்படின்னு சொல்றோம். அருகம்புல்லுக்குள்ள இன்னொரு 4 வகை இருக்கு. அப்படி அந்த வகைகளை மட்டும் எண்ணினாலே 84 லட்சம் வகைகள் மொத்தம். தாவரங்கள்ல 19 லட்சம் வகை. அந்த அந்த அருகம்புல் தாலி அருகின் தாராய் போற்றின் திருவாசகத்துல ஒரு வரி வரும். அது பெண்கள் படிக்க மாட்டாங்க. முற்றோதல் செய்யும் பொழுது தாலி அருகின் தாராய்ன்னு வருது. தாலி அருந்து போச்சுன்னா தரமாட்டாரா, அதனால அந்த வார்த்தையை படிக்க வேண்டாம். வரி படிச்சுட்டு அங்கே யாராவது ஒருத்தர் பெரிய ஒருத்தராக்கும்பட்டவர் ஒருத்தர் சொல்லியிருப்பார், அது படிக்க வேண்டாம், வரியை படிச்சுட்டு அந்த வரியை விட்டுட்டு அடுத்ததை படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார். தாலி அருகின் தாராய் போற்றி, தாலியை மாணிக்க வாசகரை அறுத்துக்கிட்டு தரமாட்டாராம் அப்படி படிப்பாங்க. தாலி நம்ம போட்டிருக்கிற தாலி குண்டுலி, சின்னலி, குண்டா இருக்கும், அதுதான் தாலி. இந்த திருவாசகத்துல சொல்லப்பட்டிருக்கிற லீ வந்து பள்ளிக்கூடத்துக்கு வர்ற லீ, நடுலி. அந்த தாலி அருகுன்றது, அந்த அருகம்புல்லுல தாலி அருகுன்றது ஒரு வகை, அந்த வகையை குறிக்குது. அதுபோல இந்த தாவரங்கள்ல 19 லட்சம் வகையான தாவரங்கள் இருக்கின்றன. ஒன்னொன்னுலையும் லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில், கோடானு கோடி கணக்கில் இருக்கும், நமக்கு தெரியாது. காட்டுல எல்லாம் என்னென்ன மரம் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? என்னென்ன மரம் எத்தனை இருக்குன்னு யாருக்கு தெரியும்? நம்ம ஊர்ல புலி எத்தனை இருக்குன்னே அரசாங்கத்துக்கு தெரியாது. நம்ம ஊர்ல எத்தனை புலி, சிங்கம் இருக்குன்னு அரசாங்கத்துக்கே தெரியாது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கேன்னு, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு தமிழ்ல என்னப்பா, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கே தெரியாது எத்தனை புலி இருக்கு, எத்தனை சிங்கம் இருக்குன்னு சொல்லி. அடா, எத்தனை மனுஷங்க இருக்கிறாங்கன்னே அரசாங்கத்துக்கு தெரியாது. போன எலெக்ஷன் லிஸ்ட்லேருந்து இந்த எலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு 99 கோடி பேர் இல்லைன்னு சொன்னாங்க. அப்புறம் இல்லை சாரி 99 லட்சம் பேர் எஸ்ஐஆரில் இல்லை அதுலேருந்து இப்போ ஒரு 33 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அரசாங்கத்துக்கே தெரியாது எத்தனை மக்கள் தொகை இருக்குன்னு சொல்லி. அரசாங்கத்துக்கு மக்கள் தொகை தெரியாத ஒரு அரசாங்கம் இருக்கிற இந்த காலத்தில் இத்தனை ஜீவராசிகள் வகைகள் இருக்குன்னு எவனாவது நிறுவ முடியுமா? சிவபெருமானை தவிர வேற எவனும் இந்த செயலை செய்ய முடியாது. எந்த கொம்பனும் முயற்சி கூட செய்ய முடியாது. தனித்தனியா புட்டு பிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. தாவரங்கள்ல 19 லட்சம் வகைகள் இருக்கிறது. ஊர்வன 15 லட்சம் வகைகள் இருக்கிறது. தேவர்கள்ல 11 லட்சம் வகையான தேவர்கள் இருக்கிறாங்க. நீர் வாழ்வன, நீர் கடலுக்குள்ள நீர்ல வளரக்கூடிய என்ன ஜீவராசிகள் 10 லட்சம் இருக்கிறது. பறவைகள்ல ஒரு 10 லட்சம் இருக்கு. விலங்குகள்ல 10 லட்சம் இருக்கு. மனிதர்கள்ல 9 லட்சம் வகையான மனிதர்கள். 9 லட்சம் மனிதர்கள் கிடையாது, தமிழ்நாட்டிலேயே 7 கோடி ஓட்டு போடுற மனிதர்கள் இருக்கிறாங்க. கள்ள ஓட்டு போடுறவங்க ஒரு 50 லட்சம் பேர் இருக்கிறாங்க. ஸோ 7.5 ஓட்டை கவுண்ட் பண்ணா ஆளை விட ஒரு கோடி கூட வருது இந்த நாட்டில். கடந்த 50 ஆண்டுகள்ல தமிழ்நாடு அடைந்த வளர்ச்சி என்ன என்றால், ஆளுங்க எத்தனை பேர் உயிரோட இருக்கிறானோ அவனை விட 1 கோடி ஓட்டு அதிகமா விழுகுது. எப்படி 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 அப்படித்தான். ஆக மொத்தம் 84 லட்சம். ஆக இத்தனை பிறப்புகளில் மானிட பிறவியை பெற்றுவிட்டால் இத்தனை 84 லட்சம் பிறவி. இந்த முதல்ல நம்ம இப்படி தாவரத்துல பிறக்கிறோம்னு வச்சுக்கோங்க. 19 லட்சம் வகையிலையும் பல ஆண்டுகள். அதுல அருகம்புல்லா பிறந்திருந்தாலாவது பரவாயில்ல, சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துடலாம். ஆலமரமா பிறந்திருந்தோம்னா அது 3000 ஆண்டுகள் வாழ்ந்திருந்திருப்போம். ஐயோ, லாங்கா இருக்கிற பிறவி எல்லாம் வேண்டாம்ப்பா. இந்த மோசமான பிறவிகள் வந்து ஃபாஸ்டா இருக்கிற மாதிரி கொடுங்க சாமி. இப்ப ஈசல் மாதிரி கொடுங்க. ஒரு நாள்ல பிறந்துட்டு கணக்கு எழுதிட்டு ஒரு பிறவி முடிஞ்சிச்சுன்னு எழுதிக்கலாம். மனிதனா பிறந்தா மட்டும் எனக்கு ஒரு 1000 ஆண்டுகள் வாழ்ற மாதிரி கொடுங்க. மனிதனா இருக்கும்போது 50 வருஷம், மரமா இருக்கும்போது 3000 வருஷம் கொடுக்குற முட்டாள்.
சிவபெருமானை எல்லாரும் திட்டுறாங்க. நல்லா ஜாலியா வாழ்க்கையை என்ஜாய் பண்ற போது வயசு குறைவாகும். ஜடம் மாதிரி நிக்கிற ஆலமரம், அரச மரம் எல்லாம் 500 ஆண்டு 1000 ஆண்டுன்னு சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஆனா ஆமை 100 வருஷம் வாழுது, நம்ம ஊர்ல இருக்கிற மந்திரி வாழ மாட்டேங்கிறாரு. இறைவனை திட்டுறதுக்கு நமக்கு 1000 காரணங்கள் இருக்கு. இப்போ இதெல்லாம் தாண்டி ஒரு மனித பிறவியை நம்ம பெறுகிறோம். நம்மலாம் மனிதர்கள் தானே. மனித பிறவியை நாம் பெற்றுவிட்டோம் என்றால் இதுவே ஒரு கின்னஸ் ரெக்கார்டு. இதுக்கே ஒரு நோபல் பரிசு கொடுக்கணும். இதுக்கே இந்திய ஜனாதிபதி நம்மை டெல்லிக்கு அழைத்து அவர் பரிசு கொடுக்கணும். நீ மனித பிறவியை பெற்று விட்டாய் அப்படின்னு சொல்லி அதை பெருசா செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் மனிதனா பிறக்கிறது. அப்படி கிடைத்த ஒரு பிறவியை டாஸ்மாக்லையும் ரோட்லையும் சாயங்காலம் கடைகள்லையும் படுத்துக்கிட்டு கிடக்குறாங்களே தமிழ்நாட்டு ஆடவர்கள், ஆண்கள். ஒரு பெண்களும் வீட்டில் படுற கஷ்டம் அவனுக்கு தெரியாது. அது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு தெரிஞ்சா அதுக்கு போய் ஒரு தடவை குடிச்சிட்டு வரும். அவன் குடிச்சிட்டு ரோட்ல படுக்கிறதுக்கு இந்த அம்மா வேலை செய்கிற இவங்க போய் வேலை செஞ்சுக்கிட்டு வந்து அந்த பணத்தை அவனுக்கு கொடுத்து டாஸ்மாக்ல குடிக்கணுமா? அரசாங்கம் விலையை ஏத்துது, வரியை ஏத்துது, விலைக்கு மேல 10 ரூபாய் கூட வச்சு வாங்குது. இது அரசாங்கமா? பஸ் விடுது. காசெல்லாம் குடிக்க கொடுத்தாச்சுல, ஆண்டியா தானே இருப்ப, இலவசமா ஏறிக்காச்சு. ஏது காசு உங்ககிட்ட? இல்லைன்னா எலெக்ஷன் வரும்போது 1000 2000 தரேன், அதை வச்சு 5 வருஷத்துக்கு பழச்சு. ஷேம். கடலை கையால் நீந்தினன் காரியம் கான். ஒரு மனித பிறவியை நம்ம எடுக்கிறது எவ்வளோ பெரிய அதிசயம்னா, உலக அதிசயம் தாஜ்மஹால், ஈஃபில் டவர் எல்லாம் ஜுஜுபி. மனிதனா பிறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டாலே அதுவே ஒரு பெரிய அதிசயமா. கடலை கையால் நீந்தினன் காரணம் கான். இப்போ நான் மலேசியா போறேன், 3500 கிலோமீட்டர். நான் இங்கே சென்னையில் கடலில் குதிச்சு அப்படியே நீச்சல் அடிச்சு 1/2 மணி நேரத்தில் ஃப்ளைட்டுக்கு முன்னாடியே நான் போய் மலேசியா கரையில் ஏறிட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க. மைக்கில் இந்த யூடியூப் கிளாஸில் சொன்னேன். நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க? ஐயா நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாரு, இந்த லூஸை பற்றி பாடம் நடத்தினா இதுவும் லூஸ் ஆயிடுச்சுன்னு நினைப்பி. எப்படியா இந்தியாவிலேருந்து மலேசியாவுக்கு நீந்தி போகிறேன்னு காதில் பூ சுத்துறீங்களே, இதெல்லாம் நடக்கிற காரியமா? இது நீங்கள் ஒரு சைவ சித்தாந்த ஆசிரியர் இப்படி போய் பேசலாமா? அப்படித்தானே சொல்லுவீங்க. அப்படி மனிதனாக பிறந்துட்டோம். மனிதி எல்லாம் ஒண்ணுதான். மனித பிறவியை நாம் எடுத்து விட்டோம் என்றால் அதுவே நம்ப முடியாத ஒரு பொய் அல்லது நம்ப முடியாத உண்மை. அப்படியா? அப்படி அந்த பிறவியை எடுத்து எப்படி பயன்படுத்துறோம்? நமச்சிவாய சொல்றதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்றோமே. எப்படி வேணாலும் சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்களே. மைக்ல சொல்லலாம், மைக் இல்லாம சத்தமா சொல்லலாம், யாருக்கும் கேட்காம உனக்கு கேட்கிற மாதிரி சொல்லலாம், உதட மட்டும் அசைகிற மாதிரி, சத்தம் இல்லாமல் உதடு அசைகிற மாதிரியும் சொல்லலாம், உதடும் அசையாமலும் சொல்லலாம், எப்போ வேணாலும் சொல்லலாம், பாத்ரூம்லையும் சொல்லலாம், பெட்ரூம்லையும் சொல்லலாம், காலையிலையும் சொல்லலாம், மாலையிலையும் சொல்லலாம், சாப்பாட்டுக்கு முன்னாடியும் சொல்லலாம், சாப்பாட்டுக்கு அப்புறமும் சொல்லலாம், இந்த நாட்டிலையும் சொல்லலாம், வெளிநாட்டிலையும் சொல்லலாம், ஜாலியாக பிக்னிக்கில் இருந்தாலும் சொல்லலாம், முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் சொல்லலாம், எப்போ வேண்டுமானாலும் சொல்லலாம், எப்போ வேண்டுமானாலும் சொல்லலாம், எப்போ வேண்டுமானாலும் சொல்லலாம்னு சொல்லியும் இந்த 5 எழுத்தை சொல்றதுக்கு நமக்கு நேரம் இல்லைன்னு சொல்றோமே. இந்த பிறவியை எடுத்ததுக்கான நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நாகராஜ் பெருமாள் கடலை கையால் நீச்சல் அடிச்சே நான் மலேசியாவுக்கு போயிட்டேன்னு சொன்னா நீ நம்ப முடியாத பொய் மாதிரி இருக்குல்ல, நம்ப முடியாதுல்ல, அப்படிலாம் போக முடியாது, சும்மா சொல்றாரு அப்படின்னு. அது போல நான் மனிதனாக பிறந்துட்டேன், இத்தனை பிறவிகள் 84 லட்சம் வகையான பிறவிகள்ல மனித பிறவிக்கு நான் வந்துட்டேன்னு சொன்னாலே அதுவே ஒரு பெரிய ஆச்சரியம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இது சிவபுராணத்தில் மாணிக்கவாசக பெருமான் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லாக நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும். தாவர என்றால் 2 மாதிரியும் பொருள் கொள்ளலாம். அம்மையார் உங்களுக்கு திருவாசக பொருள் விளக்க வகுப்பை பொன்னம்மாளம்மா நடத்தியிருப்பாங்க. தாவர சங்கமம் அப்படின்னா, தாவர என்றால் தாவரம்ங்கிற பெயர் ஒண்ணு, தாவர என்றால் அசையாதது,
அசையா உயிர்கள். அசையா உயிர்கள் எது? மரம், செடி, கொடி. இடம் விட்டு இடம் மாறாது, அதே இடத்துல இருக்கும். ஆனா உயிரோட வளர்ந்துட்டு இருக்கும். அது தாவரம். சங்கமம் என்றால் இடம் விட்டு இடம் மாறக்கூடிய மற்ற எல்லாம். இப்போ இந்த இதில் 7 பிறவிகள் பார்த்தோமே. தேவர் இடம் விட்டு இடம் மாறக்கூடியது, மனிதர் மாறக்கூடியது, விலங்கு இடம் மாறும், பறவை இடம் மாறும், ஊர்வன இடம் மாறும், நீர்வாழ்வன இடம் மாறும். தாவரங்கள் இடம் மாறாது, உருவம் மாறும், இடம் மாறாது. ஆக தாவரங்கிறது ஒன்று. மீதி 6 வகை பிறப்புகளும் இடம் விட்டு இடம் நகரக்கூடிய மூவாகக்கூடிய பிறவிகள். ஆக தாவர சங்கமத்துள் அசையாத பிறவி, அசைந்த பிறவின்னு எல்லா வகையான பிறவிகளும் நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லலாம். தாவரம் என்பது ஒரு உயிரை கொண்டது, ஒரு உயிர். தொடுதல் உணர்ச்சி மட்டும்தான் தாவரத்துக்கு. கண்ணு, காது, மூக்கு, நாக்கு அதெல்லாம் தெரியாது. ஒரு தாவரத்து ஒரு செடியோடைய இலையில கொண்டு போய் அல்வாவை வச்சிங்கன்னா சூப்பரா இருக்கு அப்படின்னா சொல்லுது? அது சொல்லாது. ஏன்? தெரியாது. அதுக்கு டேஸ்ட்டுங்கிறது தெரியாது, நாக்கு கிடையாது. ஆனால் அது தொட்டிங்கன்னா எவனோ ஒருத்தன் தொடுறான் அப்படிங்கிறது அதுக்கு தெரியும். அதுக்கு தெரியுங்கிறது நமக்கு தெரியறது இல்லை, ஆனால் அதுக்கு தெரியும். அதுக்கு தெரியுதுங்கிற மாதிரி ஒரு செடி இருக்குது, தொட்டாசினிங்கின்னு ஒரு செடி இருக்குது. அந்த செடியில் நம்மளுடைய உடல் விரல் ஒரே ஒரு இலையில விரலை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அது அப்படி சுற்றிட்டு உள்ள மோசக்காரன் வந்துட்டான் அப்படின்னு காப்பாற்றிக்கிறதுக்காக உள்ள ஒடுங்கி போயிடும். அப்போ அதுக்கு தொடு உணர்ச்சின்று இருக்கக்கூடிய தாவரத்தில் ஓரறிவு விலங்குல இருந்து 7 அறிவு விலங்கு வரைக்கும் எல்லா பிறவிகளையும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் அப்படின்னு சொல்றார். ஆழ்ந்து சிந்தித்தால் களைத்து தேய்ந்து இழைத்து வேண்டாம் போதும் என்று விட்டு விலகுவது உயிரை பிடித்துள்ள ஆணவ மலம் என்பது நமக்கு தெளிவாக புரியும். இதை மல பரிபாகம் என்பார்கள். போதும்பா அப்படின்னா போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. படிப்பு கையில் ஐயாவுக்கு போதும்பா, இந்தியாவில் கோல்டு மெடல், இதுக்கு மேலே என்னத்தை படிக்க போகிறோம், போதும்பா. அப்புறம் பதவிகள், நம்ம பார்க்காத பதவியா? இப்போ வேணும்னு சொன்னால் 1000 பதவி இருக்குது. பதவியெல்லாம் வேண்டாம். பிரசிடென்ட்டு, செக்ரட்டரி, ட்ரெஷரர், ஜாயின்ட் செக்ரட்டரி, ஜாயின்ட் பிரசிடென்ட்டு, மாவட்ட தலைவர், மாநிலத்தை அடித்து வச்சு வேண்டாம், போதும். அப்புறம் பட்டங்கள் போதும், பணம் போதும். என்னதான் வேணும்? சிவனடியாருக்கு தொண்டு செய்யும், அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய். அது மட்டும்தான் பத்தலை. வேணும். சிவத்தொண்டு, சிவனடியார் தொண்டு செய்யணும். அது மட்டும்தான் வேணும். ஆக இந்த போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருவது மல பரிபாகம் ஆகுதுங்கிறதுக்கு உண்டான ஒரு அடையாளம். மல பரிபாகம் ஆகிறவர் எப்படி இருப்பாரு அப்படின்னா, அம்மா செத்து போயிட்டாங்க, சாயங்காலம் கிளாஸ் வைக்கலாம். என்னுடைய தாயார் இறந்தப்ப நம்ம ஆசிரியர் கேட்டாங்க என்கிட்ட, இது மாதிரி அம்மா இது மாதிரி ஆயிட்டாங்களே ஐயா, ஒரு வாரம் கையில் அறக்கட்டளையில் எல்லா வகுப்புகளுக்கும் லீவ் விட்டுறலாமா சொன்னாங்க. நத்திங் டூயிங் சொல்லு. இன்னைக்கு சாயங்காலமே வகுப்பு இருக்கு. அம்மா பிறப்பாங்க, சாவாங்க, அம்மா போய்கிட்டு இருப்பாங்க. சைவ சித்தாந்த வகுப்பு போகக்கூடாது, வகுப்பு உண்டுன்னு அறிவிப்பு போடுங்கன்னு சொல்லி வகுப்பு நடத்தணும். பெத்த தாய் பிணமாக கிடக்கும் பொழுது யாராவது இந்த வகுப்பை நடத்துவாங்களா? கேன்சல் பண்ணாமல் லூஸ் தான் அப்படி பண்ண. ஏன் கொஞ்சம் மலை பரிபாகத்தோட வாசனை. ஓகே, அம்மா இறக்கக்கூடியவங்க தானே, நம்ம கடமையை செஞ்சுருக்கிறோமா? நல்லா செஞ்சுருக்கிறோம். ஓகே, என்னைக்கா ஒரு நாள் போகிறது தானே, போயிட்டு. அதனால நமக்கு மலை பரிபாகம்ங்கிறது இருவினை ஒப்புலேருந்து வரணும். அப்படியா? ஓகே ஐயா, கையில ஐயா மாதிரி உண்டா அப்படின்னா, இப்போ உங்களுக்காக சும்மா அப்படி காமிக்கிறது விளையாட்டுக்கு. அப்படி நான் உண்மையிலே காமிச்சேன்னா நான் திருந்தலைன்னு அர்த்தம். தேராது, இந்த கேஸ் தேராதுன்னு அர்த்தம். அது ஏதோ சொல்கிறாங்க, சிவபெருமானை சொல்கிறாங்க. ஓகே, கையில் அறக்கட்டளை நல்லா இருக்குன்னா என்ன அர்த்தம்? அதோடைய தலைவனாகிய சிவபெருமான் நல்லா வேலை செய்கிறான்னு அர்த்தம். ஓகே, எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு இருக்கும் பொழுது தான் நமக்கு நம்ம ஆன்மா வளர்ச்சி அடைய முடியும். எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா வளர்ச்சி அடையாது. ஆணவம் அதிகமாகி பரமபதத்தில் மேலே 99க்கு போயிட்டு அப்புறமா ஒரு கீழே இறங்கி 3க்கு வந்து திரும்ப கத்தாயம் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆயிடும் வாழ்க்கை. இதுதான் மல பரிபாகம்னு சொல்கிறோம். இப்போ ரொம்ப அருமையான பாடம் இது. இந்த பாடத்தில் நம்ம வாழ்க்கையின் அதிசயங்கள்லாம் நம்ம இதில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு சயின்டிஸ்டுக்கும் தெரியாத, எந்த ஒரு டாக்டருக்கும் தெரியாத, எந்த ஒரு இன்ஜினியருக்கும் தெரியாத, எந்த ஒரு டாக்டரும் சயின்டிஸ்டும் எக்காலத்திலும் எழுதி கையெழுத்து போட தைரியம் இல்லாத விஷயங்களெல்லாம் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம்.
உயிர்கள் சார்ந்ததின் வண்ணம் இருக்கும். உயிர்கள் சிற்றறிவு உடையவை, இறைவன் பேரறிவு உடையவன். உயிர் உயிர் சிற்றறிவு உடையவைன்னு டாக்டர் சொல்லுவாரா? யாராவது ஒரு எம்பிபிஎஸ், எம்டி, எம்எஸ், எம்சிஹெச் டாக்டர் கிட்ட என் உடம்புல உயிர் இருக்கா இல்லையான்னு கேளுங்க. டாக்டர் கிட்ட என் உடம்புல உயிர் இருக்கா இல்லையா? அவர் என்ன சொல்றதுன்னு அவருக்கு ரொம்ப தர்ம சங்கடம் ஆயிடும். உயிர் இருக்குன்னு அவர் சொன்னார்னா மெடிக்கல் அசோசியேஷன்ல ஒத்துக்க மாட்டாங்க. உயிர் இல்லைன்னு சொன்னாருன்னா அவர் டாக்டரே கிடையாது. நமக்கே தெரியும். ஏண்டா முட்டாள், உயிர் இல்லைன்னு சொல்றீங்க. செத்து போன ஒரு பிணத்தை அந்த பிணத்துக்கிட்ட ஒரு 5 ஸ்பெஷலிஸ்ட்டை கூப்பிடுங்க. கார்டியாலஜி ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டை கூப்பிடுங்க, நியூராலஜி ஸ்பெஷலிஸ்ட் கூப்பிடுங்க. அதுபோல் என்னென்ன ஸ்பெஷலிஸ்ட் இருக்கோ எல்லாரையும் கூப்பிட்டு நிறுத்தி, இந்த பெட்டியில் இருக்குதே இதுக்கு என்ன ஆச்சுன்னு கேளுங்க. அந்த கார்டியாலஜிஸ்ட் என்ன சொல்லுவார் தெரியுமா? பெட்டியில் இருக்கிறதுக்கு இதயம் ஃபங்க்ஷன், இதயம் வேலை செய்வது நின்று விட்டது அப்படி சொல்லுவார். நியூராலஜிஸ்ட் என்ன சொல்லுவார்? நியூராலஜிக்கல் சிஸ்டம் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. அப்புறம் கிட்னியாலஜி, பெரிகுடலாலஜி, சிறுகுடலாலஜி, இடது காலாலஜி, வடது காலாலஜி, விரலாலஜி, கட்டை விரலாலஜின்னு நிறைய ஆலஜி இருக்கு. யாரை கூப்பிட்டு கேட்டாலும் அவங்க டிபார்ட்மெண்ட்ல என்ன படிச்சாங்களோ அது வேலை செய்யலைன்னு சொல்லுவாங்க. வேற எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீங்க இவங்களையெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு சும்மா அங்க கூட்டி பெருக்கிக்கிட்டு இருக்க கை நாட்டு ஒரு அம்மாவை கூப்பிட்டு கேளுங்க, இந்த பெட்டியில இருக்கவருக்கு என்ன ஆச்சுன்னு கேளுங்க. அம்மா சொல்லுவாங்க, உயிர் போயிடுச்சு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம ஏட்டு சுரக்காய் கல்விகள். எழுத படிக்க தெரியாத ஒரு தோட்ட வேலைக்காரி, தோட்ட வேலை செய்கிற ஒரு பெண்மணி இந்த இந்த பிணத்துக்கு உயிர் போயிடுச்சு என்று சொல்லுகிறார்கள். இத்தனை படித்த எம்எஸ், எம்டி, எம்பிபிஎஸ், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், முனைவர்ஸ் எல்லாம் வந்து உயிர் போயிடுச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்? அவங்க பாடத்தில் அது மாதிரி கிடையாது. ஃப்ளோ புக்கு படிக்கணும். எம்பிபிஎஸ்னால் அவ்வளோ ஈஸி கிடையாது. நல்லா இருக்கிறவங்களுக்கே பைத்தியம் பிடிச்சிரும். அப்படி இருக்கும் பாடமெல்லாம். அது கடினமான படிப்பு. இருக்கிற படிப்புகளே கடினமான படிப்பு. அப்படி படிக்கிற ஒரு படிப்பில் ஒரு பக்கத்தில், ஒரு பேராகிராஃபில், ஒரு லைனில் ஒரு வார்த்தை கூட உயிர் என்பது இல்லை. உயிருங்கிற வார்த்தையே உன் சிலபஸ்லேயே இல்லைன்னா உயிரை காப்பாற்றுற படிப்புன்னு எப்படி சொல்கிறாத? பெரிய கதை தானே அது. டாக்டர் ப்ரொஃபஷன் என்ன? உயிரை காக்கும் ப்ரொஃபஷன். கடவுளுக்கு அடுத்த ப்ரொஃபஷன். உயிரை அவர் தான் காப்பாற்றுறாரு. உயிரை காப்பாற்றுறேன்னு அவரை சொல்லுங்க, சொல்ல மாட்டார். நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு. we have done our best. என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டோம். இனிமே அப்படி சொல்லிட்டு போயிடுவார். ஃபீஸ் எனக்கு, காப்பாற்றுறது சிவபெருமான் அப்படின்ட்டு போயிடுவார். நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள். எல்லாரும் பெரிய டாக்டராக வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். அனைவரையும் பாராட்டி வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி